الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد ربي زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அம்மா என்ன கதை சுமைக்கிறீங்களா? ஆறாயத் முடிச்சிட்டோம். என்ன இப்போ வந்து 7வது ஆயத் தபாரக்கல்லதி சூரா முல்கில் ஹைர் இன்ஷால்லா. நான் வந்து பழசொன்று ரிவைஸ் பண்ணல, ஏன்னா போன தரக்கா 20 நிமிஷம் போச்சு அது பழசை பார்த்துட்டு. ஸோ நாங்கள் முன்னுக்கு போவோம் இன்ஷால்லா. 7வது இன்றைக்கு 7 மட்டும் முடிப்போம். ஓகே சரி. முதலாவது வந்து இது வந்து 7வது ஆயத் ஸ்டார்ட் ஆகுது. இதா உல்கு ஃபீஹா சமியுலகா ஷஹீகன் வஹிய தஃபூர். சரி தானேம்மா? சரி, முதலாவது இசா அண்டி இது என்ன இது? இசா என்றா என்ன அர்த்தம்? என்ன ஒரு நினைவுக்குதா? என்ன அர்த்தம்? பொழுது. வரும் இல்லை, அது இசா ஜா தானே. ஜா என்றா வரும், பொழுது என்ற அர்த்தம் வரும். ரைட், ஓகே. பொழுது ஒரு விஷயம் நடக்கிற போகுது, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி தான் வருது. என்ன இதா? அது வந்துமா? ஓம்மா, இது வந்து நீங்கள் மஷாலால ஒரு கேள்வி உண்டாது. அது வந்து நீங்கள் சொல்கிறீங்க வந்து அன்லன் லிக்கை இதன் ஹத்தா தானே. அன்லன் லிக்கை இதன் ஹத்தா ஐனவார இதனும் ஈனவார இதாகவும் உண்டாண்டு. ரைட், அது வந்து எப்படி வரும் என்று சொன்னோம்மா, அது வந்து மிக கனமில்லாமாக்குறது. ஒரு ஃபிகல் முதாரி இந்த நிகழ்காலம் ஃபிகில வந்து மிகவும் கனமில்லாமாக்கும். அன்லன் லிக்கை இதன் ஹத்தா இது வந்து கனமில்லாமாக்கும், மிகவும் கனமில்லாமாக்குறது. இன்லம் லம்மா வல் ஃபல்லி. நீங்க கேக்குறீங்க வந்து அதுல இருக்கிற இசாவும் அதுல உண்மை என்னன்னு சொன்னா, அதுல இப்படித்தான் அத புக்ல எழுதிச்சு. உண்மையை சொல்ல போனா அதுல ஹரக்காத் போட்டு பட்டிகள்ல. ஆனா அது வந்து இதா இல்லம்மா, அது வந்து இசன். இது வந்து இதா, இதுவும் அதுவும் டிஃபரெண்ட். அது அன் லன் லிகை இதன் ஹத்தா, இதா ஹத்தா இல்ல. அது வந்து இதா ஹத்தா இல்ல, அது இதன் ஹத்தா. இதன் ஒன்று குடுத்திக்காய் 2 எழுத்து குடுத்திக்கிட்டாங்க. ஆயிஷா தான் எனக்கு. இப்போ நான் அதை டியூட்டை போய் பார்த்தேன். டியூட்ல வந்து இதை போட்டு இல்லை, இதை போட்டு இல்லை. நான் இப்போ அசத்து சொன்ன அதை போட சொல்லி அதை போட்டுன்னு சொன்னால் அது பிரச்சனை வராது. அது வந்து இதா இல்லை, அது இதன். அது அர்த்தம் வேறு. அது நாங்கள் வரக்குள்ள பார்ப்போம். இதன்னும் மைன வந்துச்சு, இதாண்டும் ரெண்டு சொல் கொடுத்துச்சு இன்னைக்கு. 2 கொடுத்துச்சு. ஆனால் அது வந்து இதா இல்லை, அது வந்து இசன். இதை போட்டு இல்லை, இதை போட்டு இருந்தால் அது பிரச்சனை வந்து. சரிதானேம்மா? கிளியரா? அது அப்போ அது இதன் வேற, இதா வேற. நல்ல ஒரு கேள்வி மாஷால்லான்னு. இப்போ நாங்கள் அதை புஸ்தகத்தை கரெக்ட் பண்ணணும். அது வந்து கரெக்டான பிழை இல்லை, அது இதை நம்ம கசர ஃபதஹத்தைன போடணும். சரிதானே? அது விளங்கிச்சு. அப்போ இதா வேற, இசன் வேற. இசன் அர்த்தம் அது வந்த டைமுக்கு பார்ப்போம். இதா என்றா பொழுது. என்னது? பொழுது. உங்களுக்கு இங்கே பொழுதை தேடலுமா? அதில் அவர்கள் அதில் அவர்கள் எரியப்பட்டால் அது கொதிக்கும் நிலையில் கடுமையான சப்தத்தை அதிலிருந்து அவர்கள் எரியப்பட்டால் இது அதுதான் இதா எரியப்படும் பொழுது. நான் சொல்ல இது பொழுதுன்னு மாதிரி சொல்லு. எரியற நேரத்தில் எரியப்படும். ஓகே. உல்கு என்ன இது? உல்கு. சரி, உல்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தர போகிறேன். நான் உங்களுக்கு படித்து தராத ஒரு விஷயம் மட்டும் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு சொன்னால், இது ஒரு முக்கியமான விஷயம், புதிய விஷயம் உண்டு. நல்லா கேட்டுக்கோங்கம்மா. சரியா? விலங்கில்லாட்டி சொல்லுங்கள். சரியா? இப்போ நாங்கள் படித்தோம் நசரேண்டு தானே. நசரேண்டா என்ன? அவன் உதவி செய்தான். அரபுல என்ன செய்வான் அரபிகள்? இதை நசரைய இந்த நூனுக்கு நாவ நூ ஆக்குவாங்க, சாவ சி ஆக்குவாங்க, நுசிர் ஆக்குவாங்க. நசரே வந்து நுசிர் ஆக்குவாங்க. நசரே நுசிரே ஆக்கினா அர்த்தம் மாறுது. நசரேண்டா என்ன படிச்சீங்க நீங்க? அவன் உதவி செய்தான் இல்ல, அவன் உதவி செய்தான். நுசிரெண்டா அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. நுசிர அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. அப்படி என்றா நசரேண்டா
அவன் வந்து உதவி செய்யக்கூடியவன், அவன் தான் உதவி செய்யறான். செயலை செய்யறது யாரு? அவன் உதவி செய்யறான். அவன் உதவி செய்யறான். நுசிரேண்டா உதவி செய்யப்படுது, அவர் இல்ல உதவி செய்யறே, அவருக்கு வேற யாரோ உதவி செய்யப்படுது. அது யாரென்று சொல்லப்பட்டு இல்ல. நுசிர அவருக்கு உதவி செய்யப்பட்டு. அப்ப ஹுவ நுசிரேன்னு எடுக்கல. ஹுவ நுசிரத்தான், ஆனா அர்த்தம் மாறுது. ஹுவ நுசிரத்தான், ஆனா அர்த்தம் என்ன? அவர் இல்ல உதவி செஞ்சு, அவருக்கு யாரோ உதவி செஞ்சுக்கிறாங்க. அது யாருன்னு தெரியா, ஆனா அவருக்கு உதவி செய்யப்படுது. நசரேண்டா அவன் உதவி செய்தான். அவன் உதவி, இப்ப யார் உதவி செய்யறே? அவன் உதவி செய்யறான். நுசிரேன்னு சொன்னா வேற யார ஒருத்தர் அவருக்கு உதவி செஞ்சுக்குது. அவருக்கு தான், அவர் உதவி செஞ்சவர் இல்ல, அவர் உதவி எடுத்தவர். அவருக்கு யாரும் உதவி செஞ்சு. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்து உங்களுக்கு உதவி செய்யறேன். உவனசர அப்ப யாரு உதவி செய்யறேன்? நாங்க உதவி நான் தானே. அப்ப நான் தான் உதவி செய்யறவர். உதவி யாரு கிடைச்சி? உங்களுக்கு. நீங்க தான் நுசீரைக்கு வாரு. நீங்க உதவி எடுத்தவர், நீங்க உதவி செஞ்சவர் இல்ல, உங்களுக்கு உதவி கிடைச்சி. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க. நீங்க உதவி செய்யப்பட்டவர். நான் உதவி செஞ்சவர், நீங்க உதவி செய்யப்பட்டவர். உதாரணத்துக்கு இப்ப நீங்க எனக்கு தீத்துறீங்க, நீங்க தான் எனக்கு தீத்துறீங்க, நான் தான் தின்றவர். நினைச்சா அது அப்படி என்ன? நீங்க தான் செயலை செய்யறீங்க, நான் செயல் செய்ய படிக்கிறேன். நீங்க எனக்கு அடிக்கிறீங்க, நீங்க எனக்கு அடிக்கிறீங்கன்னு வைங்களேன். யார் அடிக்கிறீங்க? நீங்க அடிக்கிறீங்க. நீங்க தான் செயலை செய்யறவர். அடிபடுற யாரு? நான் அடிப்பட்டவர். அது நசரே லரபேண்டா. நரபேண்டா எல்லாத்துக்கும் வரும். ஓய மட்டும் நினைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போ. லரபேண்டா அவன் அடித்தான். லரபேண்டா அவன் அடித்தான். லுரிப என்றா அவன் அடிபட்டான். அவன் அடிபட்டான். அவன் அடித்தான் இல்ல, அவனுக்கு அடிபட்டுச்சு. லுரிப அவன் அடித்தான். யார் அடிச்சை? அவன் அடிச்சான். லுரிபேண்டா அவனுக்கு யாரோ அடிச்சுக்கிறான். அவன் அடிச்சான். ஹுவ லுரிபேண்டா அவனுக்கு அடிபட்டது. ஹுவத்தான். ஹுவ லுரிபேண்டா அவனுக்கு அடிபட்டது. ஹுவ லரபேண்டா அவன் அடித்தான். லுரிபேண்டா அவனுக்கு அடிபட்டது. ஓகே, நான் வர சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு உம்மா ஒத்தர் ஒண்டிக்குது, ஒத்தர் சேலை செய்யற ஒத்தர் இருக்கிறாரு, சேலை இன்னொருத்தருக்கு செய்யப்படுற ஒருத்தர் இருக்கிறாரு. சரியா? நான் சொல்றேன், நான் ஒரு சேலை செய்யறேன். யாருக்கு செய்யறேன்? இன்னொருத்தருக்கு செய்யறீங்க. செய்யறேன். அப்ப நாங்க வந்தது உனக்கு தான் செய்யறேன்னு சொல்றேன். நீ அந்த தானே எனக்கு வரும். அதுதான் இல்ல இல்ல, இது என்ன என்று சொன்னா, இது வந்து நீங்க இப்ப ஹுவ நசர தானே படிச்சீங்க. ஹுவ நசரேண்டா சேலை செய்பவர் தானே. ஹுவ நசரேண்டா அவன் சேலை செய்தவர். இது என்ன நடக்குதுன்னா, சேலை செய்யறவருக்கு பதிலா செயல்பட்டவரா மாறுறாரு. அவர் இப்போ அவர் சேலை செய்யறவர் இல்ல, செயல் செய்யப்பட்டவர். அவ்வளவுதான் அர்த்த வித்தியாசம். நீங்க லேசர் என்ன வச்சுக்கிறதுக்கு இப்படி நினைங்க. நசரேண்டா ஹுவ நசரேண்டா ஹுவ அதுக்குள்ள ஈக்குது, அவன் உதவி செய்தான். நுசிரேண்டா அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. யாரு செஞ்சேன்னு சொல்லி இல்ல, அது யாராய், அது வந்து ஒத்தராய் கேளும், நிறைய பேராய் கேளும், அது வேலை இல்லை எங்களுக்கு. நீங்க நுசிரேண்டா அவங்கள தலையில வரணும். யாரோ அவர் தான் உதவி செய்யப்பட்டவர். அவருக்கு யார் உதவி செய்யணும் எங்களுக்கு தெரியும், அதை பத்தி பேசி பட்டு இல்ல. ஆனா அவருக்கு யாரோ உதவி செஞ்சுக்கிறேன்னு சரி விளங்கிச்சாம்மா. அப்ப லரபேண்டா என்னை அவன் அடித்தான். லுரிபேண்டா அவனுக்கு அடிக்கப்பட்டது. லரபேண்டா அடிச்சான், லுரிபேண்டா அடிக்கப்பட்டது. அவ்வளவுதான். லரபேண்டா அடித்தான், லுரிபேண்டா அடிக்கப்பட்டது. அவனுக்கு அடி. ஆனா அவன் அதுக்குள்ள நுசிரேண்டா அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. ஆனா இது ஹுவ நுசிர. இப்போ ஹுவ நசர மாதிரி ஹுவ நுசிர. அப்ப ஹுவ நசரேண்டா அவன் அடித்தான். ஹுவ நுசிரேண்டு சொன்னா அவனுக்கு அடிப்பட்டது. உதவி நசரேண்டா உதவி. நசரேண்டா அவன் உதவி செய்தான். நுசிரேண்டா அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. இது விளங்கிச்சா? நசரா அப்படித்தானே படிச்சோம். ஹுவ நசர ஹுமா நசரா, ஹுவ நுசிர ஹுமா நுசிரா, அதே மாதிரி தான். ஆனா ஹுமா நுசிரா என்ற அவர்கள் இருவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது. ஹுமா ஹும் நுசிரா ஹும் ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு. சரி, ஹுவ நுசிர ஹுமா நுசிரா ஹும் நுசிரு.
நுசிரு வேண்டா நசரு வேண்டா அவர்கள் உதவி செய்தார்கள். நுசிரு வேண்டா அவர்கள் உதவி செய்யப்பட்டார்கள். அவர்கள் உதவி மாஷா அல்லா அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டுச்சு இல்லாட்டி அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது. சரிதானே? விளங்கிச்சா? அப்ப அவங்க செய்யறவங்க இல்ல, அவங்களுக்கு வேற யாரோ செய்யறாங்க. அதுதான் அர்த்தம். அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? நசரைக்கு பார்த்தீங்கன்னா நுசிர நூவும் ஈயும் சவுண்ட் வந்துச்சு. நூ ஈ சவுண்ட் தான் பாஸ்ட் டென்ஸுக்கு வரும். இது பாஸ்ட் டென்ஸுக்கு அப்படின்னா இறந்த காலத்துக்கு. சரி, இது விளங்கிச்சாமா? ஓ, நாக்கு பதிலா நூ போட்டு ஈ ஆக்கணும். நூ ஈ, இது ஊ ஈ ஆகணும். இது வெரி இம்பார்ட்டன்டா, நூ ஈ ஆகணும். ஓகே, இப்போ இந்த வார்த்தைக்கு தானே இது வந்து அல்கா என்ற வார்த்தை. இதில் ரூட் லெட்டர்ஸ் வந்து லாம், காஃப், இது காஃப், இது என்ன காஃப், இந்த காஃப் ஏன்னா இந்த காஃப், யா, லக்கையா, இதுதான் இதில் 3 எழுத்து, இதுக்குள்ளே இருக்கிற 3 எழுத்து. சரியாம்மா? இப்போ இதில் அர்த்தம் வந்து ஒருத்தரை எரியிற தூக்கி வீசுறேன் அர்த்தம். காஃபி இது யா விளங்காது. யா வந்து வீக் லெட்டர் சுற்றி விளங்காது. லாம் ஈக்குது, உள் கூக்கில் லாம். இது அலிஃப் வந்து அது எக்ஸ்ட்ரா வாருது, அது ஃபேமிலியில் வாருது. இது 3 எழுத்து வந்து லக்கையா என்ற எழுத்து. இது வந்து ஒருத்தரை வீசுறது என்ற அர்த்தம் வருது. சரிதானே? அப்போ அல்கா இது ஃபேமிலியில் போட்டால் இது அல்கையா தானே? அல்கையாண்டு வந்ததுக்கு இதை யா வந்து அல்கையாண்டு அரபிகள் சொல்ல மாட்டாங்க, அவங்க அல்காண்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது அலிஃபா மாறுது. இதெல்லாம் நீங்கள் நினைவச்சுக்கொள்ள இல்லை. நான் எங்களுக்கு ஏன் சொல்கிறேன்டா இது எப்படி வருதுன்னு காட்டுறதுக்கு. ஓ, வந்தா அல்காண்டு தான் இதில் வரும். அல்காண்டு வரும். அப்போ இது வந்து அல்காண்டா அவர் எரிந்தார், அவர் வீசினார் என்ற அர்த்தம். அல்கையா தான். அல்கையா இது வந்து நசர மாதிரி அல்கையா. ஆனால் என்னை இதை யாவை அரபிகள் சொல்ல மாட்டாங்க, அது இதை யாக்கு பதில் இன் அலிஃபொண்டு போட்டுடுவாங்க. அப்போ அல்காண்டு வரும். அல்காண்டா அவன் எறிந்தான். சரியாம்மா? அப்போ அவனை உல்கியா, உல்கு தானே இல்லை கொஞ்சம் இன்னும் உல்கியா என்று வரும். என்ன ஊ ஈ சவுண்ட் தானே? அல்கா உல்கியாண்டு வரும். அப்போ வந்து அப்போ உல்கு என்று தான் வரும். அப்போ என்னென்றா அவரை எரியப்பட்டது. அப்போ உல்கு உமா ஹுவ உல்கியா, நான் சும்மா சொல்கிறேன், ஹுவ உல்கியா ஹுமா உல்கியா ஹும் உல்கி யூ அப்படி தானே வரும். உல்கி யூ என்று வரப்போக்கல இப்போ இதை நான் வந்து என்ன செய்கிறேன், இது சுக்குனா மாத்திரன், இது நுசிர மாதிரி சுக்குனா மாத்திரன். இதை வந்து என்ன செய்கிறேன், உல்கி யூ என்று வரப்போக்கல என்ன நடக்கும் வேண்டாம்மா? இப்போ உல் கியூ இதை நுசிர மாதிரி தான். சாரி, உல்கியூ இல்லை, உல்கியா இல்லை ஹுவ நசர உமா நசரா ஹும் நசரு தானே? அதை மாதிரி உல்கியூ என்று வரும். உல்கியூ. அப்போ அரபிகள் என்ன செஞ்சாங்கண்டா, இதை உல்கியூ என்றது அவங்களுக்கு அசிங்கமாயிடுச்சு. அது சுட்டி என்ன செஞ்சாங்க, இதை யாவை வெட்டிட்டு உல்கூ ஆக்கிட்டாங்க. உல்கியூவோ உல்கூ ஆக்கி, அது யாவை வெட்டிட்டு அதை யாடைக்கிற தம்மா இங்கே கொண்டு வந்தாங்க, உல்கு. அப்போ இதில் என்ன நினைவச்சு கொண்டா, இந்த சவுண்ட் ஈக்குதே, இது உல்கு சவுண்ட் ஈக்குதே. அல்கா உல்கி இது அல்காண்டா அவர் எரியப்பட்டார். சரி, உல்கு என்றா அவர் எரியப்பட்டது. இது உல்கு என்று வருது தானே? இதை ஊ தெரிந்தானே, இது நசரு மாதிரி. இப்படி நினைவச்சுக்கொண்டா லேசினா இல்லாட்டி அது ஓகே. ஹுவ நசர ஹுமா நசரா ஹும் நசரு, அதை நசரு தான் இது. அப்போ நசரு என்றா ஹும் நசரு. அப்போ யார் செயலை செஞ்சை? அவர்கள். ஹும் தான் இதுக்குள்ளே ஈக்குது. ஆனால் என்ன பிரச்சனைண்டாம்மா, என்ன பிரச்சனைண்டா, இன்னும் ஹும் ஈந்ததுக்கு இது வந்து அவர்கள் எரிந்தார்கள் இல்லை, அவர்களை எரியப்பட்டது. ஏனெண்டா அந்த நுசிர பேட்டர்னில் வார சுட்டு. இதில் 2 விஷயம் மிக்ஸ் ஆகிக்குது. ஒன்று வந்து அந்த பேட்டர்ன் மாறுறதும், அதை யா என்று வந்த சுட்டியும் அதை யா விளங்குது இல்லை. அதுதான் உல்கியூ என்று காட்டாமல் உல்கு என்று மாறிக்குது. சரிதானேம்மா? இப்போ நினைவச்சுக்கோங்க, இந்த பேட்டர்ன் வந்தா இது நுசிர பேட்டர்ன் வந்தா இது அவர் இல்லை செய்கிறாரு, அவருக்கு செய்யப்பட்டது. அப்போ இதில் எங்கே நுசிர பேட்டர்ன் இருக்குது? இதில் ஒரிஜினல் வார்த்தைமா உல்கியூ. இப்போ இது அலிஃப் வந்து எக்ஸ்ட்ரா வருது. அது சரி.
இப்போ நூன் ஒன்று இல்லையா இன்னைக்கு? உம்மா நூன் வந்து இது நசரில் வார நூன் தானேம்மா. இது ஈல வந்து லக்கையா தானே எழுத்து. இதில் எழுத்து வந்து லக்கையா. இது நுசிர வாரை வந்து நூன் சார் ரூட் லெட்டர்ஸ் சுட்டி. ஈல ரூட் லெட்டர்ஸ் வந்து லக்கையா என்பது. அப்போ இது வந்து பெட்டரில் வார சுட்டியும் அது அல்கையா உல் கியூ தான் வரும். உல் கியூ. இப்போ லாம நான் போடுறேன். லாம போடுற அவங்களுக்கு வேணுங்க. லா உல் கியூ வா ஒன்று வரும். சரி, இது வந்து 4 லெட்டர் ஃபேமிலி. ஏன்டா இது அலிஃப் வந்து சுட்டி. அப்போ இது ஒரிஜினல் வார்த்தை வந்து ஹுவ வேர்ஷன் சொல்கிறேன். அல்கயா. ஹுவ நசர மாதிரி ஹுவ அல்கயா என்றதுக்கு ஹுவ அல்கயான்னு சொன்னதுக்கு உம்மா அவங்க என்ன செய்வாங்க, அல்கயாக்கு என்று சொல்கிற அல்கயா சொல்ல அவங்க இஷ்டம் இல்லை, அல்கான்னு சொல்லுவாங்க. ஹுவா அல்கயாவை அல்கான்னு சொல்லுவாங்க. இதை யாவை வெட்டி அலிஃபண்டு போட்டுருவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு லேசிக்கு நான் வந்து இதே மாதிரி படித்தாரேன். அப்போ உங்களுக்கு விளங்கும். அல்கயா, ஹுவா அல்கயா, ஹுமா அல்கயா, ஹும் அல்கயூ. சார் அது விளங்கிச்சா? அல்கயூ என்று சொல்லாமல் அவங்க என்ன செய்வாங்க, அல்கூ ஆக்கிடுவாங்க. இப்போ விளங்கிச்சா? அல்கயா, ஹுவா அல்கயா, அவன் எறிந்தான், அவன் வீசினான். ஹுமா அல்கயா, ஹும் அல்கயூ. நான் வேற எழுதுறேன். இல்லாமல் அல் க யூ வா ஒன்றும் வரும். ஹுவ நசரு தானே. ஹும் அல்கயூ. இது விளங்கிச்சா? ரைட். இப்படி அல்கயூ என்ற என்ன அர்த்தம் என்றா அவர்கள் எறிந்தார்கள். ஆனால் என்ன பிரச்சனை என்றா இந்த சேலை செய்கிறது வந்து அவர்கள் இல்லை, அவர்களுக்கு சேலை செய்யப்படுது. அப்போ அல்கயூ என்னதான் மாறும் என்றா உல்கியூவாக மாறும். எப்படி மாறும்? நசரா நுசிர மாதிரி அல்கயா உல்கியூவாக மாறும். உல்கியூவாக மாறின என்ன நடக்கும்? இது உல் உல்கியூவாக மாறும். ஆனால் என்ன பிரச்சனை, உல்கியூ என்று அரபிகள் சொல்ல இஷ்டம் இல்லை, அதுக்கு உல்கு ஆக்கிடுவாங்க. இதை தம்மாவை இங்கே கொண்டாந்து இதை வாவை வச்சுடுவாங்க. வாவு கலிஃபண்டு போட்டு அலிஃபண்டு இது. அப்போ உல்குவாக மாறும். நசரு மாதிரி தான். யா இல்லாமல். ஏன்னா உல்கியூ என்று சொல்கிறதுக்கு அசிங்கம். ஆக்சுவலாக அவங்க உல்குவாக ஆக்கிடுவாங்க. அப்போ இது இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்றாம்மா, சேலை செஞ்சவர் யார்? சேலை செஞ்சவர் வந்து ஹும் இல்லை. சேலை இதை வாவு ஹும் என்று உங்களுக்கு விளங்குதாரே, நசரு மாதிரி. இது ஹும் என்று உங்களுக்கு விளங்கிச்சு தானே. அவங்களுக்கு செய்யப்படுது. அப்போ லக்கையாண்ட எறியண்டா அவர்கள் எரியப்பட்டார்கள். உல்கு என்றா அவர்கள் எரியப்பட்டார்கள். இது குர்ஆன்ல இடைக்கிட வரும். இன்ஷால்லா அது வார டைமில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு இது நினைவு நிற்கும். அது நசரா நுசிரன் நினைவச்சுக்கொண்டா சரி தானே. அப்போ அவர்கள் ஹும் தான். இதை ஹும் எப்படி காண்பீங்க? ஹும் வந்து எப்படி காண்பீங்க? ஊ சுட்டி. எப்படி நீங்கள் இதை அவங்க இல்லை செஞ்சு அவங்களுக்கு செய்யப்பட்டேன்னு கண்டுபிடிக்கிறது? இதை ஊ சவுண்ட் சுட்டி. ஊவும் ஈ சவுண்ட் தான். அதை உங்களுக்கு காட்டேலாம். ஏன்னா அது யா இல்லாமல் போகிற சுட்டி. இது உல்கியூ தான். இது உல்குவா மாறிச்சு. ஊ அண்ட் ஈ சவுண்ட். ரைட் தானேம்மா? ரைட். அப்போ உல்கு என்ற என்ன அர்த்தம்? அல்கா என்ற வீசுற என்ற அர்த்தம். உல்கு என்றா அவர்களை வீசப்பட்டுச்சு, அவங்கள எரியப்பட்டுச்சு. இந்த எரியப்பட்டது. அவர்கள் எரியப்பட்டால், அவங்க எரியப்படும் போது, அவர்கள் எரியப்படும் பொழுது. எதில்? ஃபீஹா. ஹா என்றா அது, அவள் என்று யாரை சொல்கிறே? முன்னுக்கு ஆயத்தில் ஈகி வபீசல் மசீர். எங்கே எரியறே? ஜஹன்னம். ஏன் அப்போ ஹா என்று வந்திக்குது? நரகம் வந்தது அரபிகள் சொன்னதால பெண்ணாய். நரகத்தில் பேர் எல்லாம் நோமலா வந்து பெண் தான். அப்போ பெண் பால் ஐசுடின் தான். அதில் அவர்கள் எரியப்படும் பொழுது, அதனுள் ஃபீஹா அதுக்குள்ள, ஃபீ என்ற உள்ளுக்கு தானே, அதில் அதில். சரிதானே? இது விளங்கிச்சா? இப்போ நீங்கள் சொல்லுங்க பார்க்க. இசா என்ற என்னை பொழுது, உல்கு என்றா அவர்கள் எரியப்படும் பொழுது. எங்க?
ஃபீஹா ஃபீஹா நரக நரகம் இல்ல ஹா ஹா அது அதில் அது உள்ளுக்கு அதுல அதில் அவர்கள் எரியப்படும் பொழுது அதில் உள்ளே அவர்கள் எரியப்படும் பொழுது இல்ல அதுக்குள்ள அவங்க எரியப்படும் பொழுது விளங்கிச்சா ஃபீஹா சமீஹு சமீஹு சமீஉ சமீஹு என்றா சமா என்று சொல்லி கேட்குறேன் அவங்களுக்கு சத்தம் கேட்கும் நீங்கள் சத்தம் பண்ணி கேட்குற காது கேட்குறேன் சமீஹு அப்போ யார் இதை கேட்குறேன் ஹுவவா ஹுமாவா ஹும்மா இல்ல அந்த அந்துமா அந்துமா என்னது ஹியவா இல்ல ஹும் ஹும் எப்படி கண்டுபிடிச்சிங்க ஹும் இதே ஹும் தான் அவங்க என்ன இது அவங்க கேட்பாங்க கேக்குறாங்க இது நுசிர இல்லை இது நசர மாதிரி உவ சமயம் உமா சமயம் சமயம் அவங்க தான் கேட்குறாங்க இது அவங்கள எரியப்படுது அவங்க எரியிறாங்க இல்லை அவங்கள எரியப்படுது ஆனால் இது நோமல் ஆகிட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க சரியா சமியு அவங்க என்ன கேட்குறாங்க லஹா இப்போ இது இந்த மாதிரி வந்தால் தான் அவங்களுக்கு கேட்குறாங்க அவங்கள எரியப்பட்டது இப்படி வந்தா நசரு அப்படி வந்தா சமியு அப்படி வந்தா அவங்க தான் செயலை செய்யறாங்க அவங்க கேட்பாங்க அவங்களுக்கு கேட்கும் அவங்களுக்கு கேட்குது அவங்களுக்கு கேட்டுச்சு என்ன அவங்களுக்கு கேட்குது லஹா லஹா என்று சொன்னா உம்மா அதில் இருந்தேன்னு எடுக்கலும் சிம்பிள் அர்த்தம் அதில் இருந்தேன்னு எடுக்கலும் இப்போ நீங்கள் அதில் இருந்தேன்னு நினைச்சுக்கோங்க இது இப்போ இவங்களை எங்கே போடுறீ நரகத்தில் போட போக்கல நரகத்தில் இருந்து என்னது அவங்க கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஷஹீக்கன்னு கேட்பாங்க ஷஹீக்கன் என்றது ஒரு அருவறுப்பான ஒரு சத்தம் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் கொடுத்திக்கிறாங்க இது எப்படிப்பட்ட சத்தம் என்றாகுமோ ஒரு கழுதை கத்துற மாதிரி ஒரு சத்தமாக இன்னொரு அர்த்தம் கொடுத்திக்கிறாங்க ஒரு பயங்கரமான மூச்சு எடுக்கிற மாதிரி சத்தம் அப்படின்னா இப்போ எனக்கு சரியா அது மாதிரி அது பயங்கரமான சத்தம் வலிக்குது இதோ அப்படி வரும் அந்த மாதிரி ஒரு சத்தம் எங்க கேட்குது அது உள்ளுக்கு கேட்குது நரக உள்ளு கேட்குது சரியா எப்போ கேட்குது இவங்களை அதுக்குள்ள போட போகல விளைச்சா இப்போ எங்களுக்கு இது இப்போ நரகத்துக்கு என்டராக்கி காட்டுறாள்ல சுபானத்தில் கியாமந்தால என்ன நடக்குது அப்படின்னா அவங்கள என்ன செய்கிறாங்க அவங்கள அப்படியே ஒரு எடுத்து நரகத்துக்குள்ள போட கொலை அவங்க கேட்பாங்களாம் ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அதை நரகம் மூச்செடுக்கிற மாதிரி ஒரு அருவறுப்பான பயங்கரமான ஒரு சத்தம் அவங்களுக்கு கேட்குமா அதுக்குள்ளேந்து லஹா அதுக்குள்ளேந்து சரிதானே அதிலிருந்து அதுக்கு அது சத்தம் மீக்குதுன்னு அர்த்தம் லஹா அதுக்கு அது சத்தம் மீக்குன்னு அர்த்தம் அது அதிட மூச்சு சத்தத்தை அவங்க கேட்பாங்க இப்போ இது நரகத்தை தஃப்சீராளிகள் சொல்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தை மாதிரி காட்டுறேன் ஏன்னா அது மூச்செடுக்கிற இல்லாட்டி அது அருவறுப்பான சத்தம் உண்டாக்குது இல்லைங்கச்சா அது இப்போ அது பயங்கரத்தை காட்டுறேன் என்னென்ன இப்போ இந்த ஆயத்துக்களை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலை போகல கண் முன்னுக்கு நரகத்தில் மனுஷரை போடுறது உங்களுக்கு விளங்கும் அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான் வா என்றா இன்னும் ஈன என்ன அர்த்தம் என்றா இது நடக்க போகல இந்த நிலையில் இது அப்படின்னா இதை வாண்டா இது நடக்க போகல இதுவும் நடக்குது வஹிய தஃபூர் ஹியண்டா அது தஃபூர் என்றா என்னண்டா அம்மா அது அவள் இல்லையா அதே தான் ஹிய தான் இது சேர்ந்து ஹா என்றா சேர்ந்து வாரது இது தனியாக வந்துக்குது அது இப்போ நரகத்தை பற்றி சொல்கிறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ மனுஷரை போடுக்குள்ள என்ன நடக்குது வஹிய தஃபூர் அது கொதிச்சு பொங்குமா தஃபூர் என்றது கொதிக்கிற சும்மா கொதிக்கிற இல்லம்மா கொதிச்சு பொங்குறை அதுதான் தஃபூர் இவங்களை போக்கல என்ன நடக்குதுன்றா நரகம் பொங்குமா இதுக்கு எனக்கு விளங்குற உதாரணம் நீங்கள் அதை செல்லதுக்கு அதை பெரிய ராஸ்பாடைவில் ஆக்குவாங்க தானே வெளியே ஓட்டத்துலேருந்து அப்போ நான் கண்டிக்கிற அந்த கோக்கி என்ன செய்வாருண்டா அதை நெருப்பு குறைய போகல அதில் பொறிக்கிற எண்ணெய் இப்படி கொஞ்சம் எடுத்து இப்படி நெருப்புக்கு அடிச்சு விடுவார் அப்போ என்ன நடக்கும் அந்த நெருப்பு அப்படி சும்மா பொங்கி வரும் சும்மா அது அப்படி ஒரு அடிக்க சுவன்னு பத்தும் அதே மாதிரி இவங்களை போட போகல அதை நெருப்பு அப்படியே இப்படி பொங்கி வரும் நரகம் அப்படியே பொங்கி வரும் எல்லாம் சும்மா பார்த்துக்கலாம் ஏன்னா இவங்க தான் எரிபொருட்கள் எப்படி நெருப்புக்கு அது எரிபொருட்கள் இப்போ இங்கே எரிபொருட்கள் பெட்ரோல் அது இது தானே அங்கே எரிபொருட்கள் மனிதர்கள் தான்
மனிதர்களும் கற்கணும். சுபான் அது போட நரகம் உரம 10. அப்படின்னா இது வந்து குரூப்பாக போடுறாங்க அந்த நரகத்துக்கு. நல்லா பாதுகாங்க. எப்படி இதுக்கு தான் சொல்கிறாங்க தபாரகல்லதியை கூட்டாளியாகி வச்சுக்கோங்க. சுபஹானல்லாஹ். தபாரகல்லதி வந்து லேசிப்பட்ட சூறா இல்லை. இதை கருத்துப்பட்ட 2 ஹதீஸ் நான் நேற்று பார்த்தேன். ஒரு ஹதீஸ் சொல்லுது தபாரகல்லதி அந்த மனுஷண்ட பாவம் மன்னிக்க படக்காட்டியுமே கியாமத்னால வாதாடுவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட. மன்னிக்க படக்காட்டி. இன்னொரு ஹதீஸில் கருத்துப்பட வந்து இது அந்த மனுஷனை சொர்க்கத்துக்கு போக்காட்டியுமே வாதாடுமா அல்லாவோட. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு லோயர் மாதிரி இது சூறா வாதாடுமா. நபிசார் சொன்னாங்க இது சூறா வந்து அது இதில் கம்பெனியன் சொல்ல. அப்படின்னா இது சூறாவோட தாரு கூட்டாளியோ, தாரோட சூறா முழுக்கோட தாரு கூட்டாளியோ அவங்களோட பாவம் மன்னிக்க வரக்காட்டியும் இல்லாட்டி அவங்க சொர்க்கம் போக்காட்டியும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட வாதாடுமா. அப்போ இந்த சூறாவை நாங்கள் கூட்டாளி ஆகிக்கணும். கூட்டாளி ஆகிற எப்படி என்றால் அது சூறா விளங்கணும். ஏன்னா இதுவில் ஒரு மனுஷன் விளங்கினா அவன் ஆட்டோமேட்டிக்காகவே ரப்போட நெருங்கிடுவான். பாவம் செய்ய பயம் வரும். இதுவெல்லாம் தலையில் வரும். ஐசுட்டினா அதை கூட்டாளி ஆகிறேன்றே அதை சும்மா ஓதுரை மட்டும் இல்லை, அதை ஓதுரை விளங்குறே, அதைப்படி அமல் செய்கிறே, அதை எத்தி வைக்கிறே. இப்போ நீங்கள் தபாரகல்லதியோட கூட்டாளி. மாஷா அல்லாஹ். கூட்டாளி ஆவினு வேய்களே முழுக்க விடாதவங்களே. கபுர்ட வேதனை சுப்ஹானல்லாஹ். கபுர்ட வேதனை நூக்கிற சூறா. கபருக்கு போனாலும் வந்து நிற்கும் உங்களோட. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஆகிய பண்ணும். சுப்ஹானல்லாஹ். ஐசுட்டி இதை சூறா கூட்டாளியாக கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். நாங்கள் கூட்டாளி இதை விளங்கணும். சரிதானேம்மா? அப்போ நான் இப்போ மரம் ஒரு தடவை சொல்லிட்டு அடுத்த இதுக்கு போவோம். சரியா? மரம் ஒரு தடவை போவோம். தஃபூர் என்று சொல்கிறது கொதிக்கிறேன்னு அர்த்தம். கொதிக்கிறேன்டா சும்மா கொதிக்கிறது இல்லை, கொதிச்சு பொங்குறை தான் தஃபூர் என்று சொல்கிறேன். ஒண்டிக்குது தண்ணி கொதிக்கிறேன், இன்னொண்டிக்குது பால் மாதிரி பொங்குறை வெளியே வார. அதை பொங்குற கொதிச்சு கொண்டு அது பொங்குற இது தான் ஒசக வாரை தான் தஃபூர். எண்ணெய் பொருட்கள் எல்லாம் பொறிஞ்சு கொண்டிக்க போகல. நாங்கள் கோழி எண்ணெய் போட்டு எல்லாத்தையும் அதே பிக்சர் தான் இங்கே நடக்குது. நல்லா கொதிக்க எண்ணெய்க்குது. அதில் நீங்கள் கோழி பொறிக்கிற ஒரு கோழி துண்ணு சத்தம் கொண்டு வரும். அதுதான் அது சத்தம். அந்த சத்தத்தோட அது அப்படியே பொறிப்படுமிக்குது. அதுதான் நடக்குது இதை நரகவாசிகளுக்கு. இப்படி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிக்சரை தான் காட்டுறேன். ஓகே. இசா என்றா பொழுது, உல்கு என்றா அவர்கள் எரியப்படும் பொழுது, அதில் எங்க நரகத்தில் சமியு அவங்க கேட்பாங்க, லஹா அதிலிருந்து என்ன கேட்பாங்க, ஷஹீகன் ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்பாங்க, வஹிய தஃபூர் அது பொங்குகிற நிலையில் அது பொங்குகிற நிலையில் அது சத்தத்தை கேட்பாங்க. சரிதானே? இதை நிலையிலேருந்து எடுக்கிறேன். பொங்குற நேரத்தில் பொங்கிக்கொண்டு ஈக்கக்கொள்ள அதை அவங்க போடக்குள்ள இது நடக்குது. இந்த மனுஷரை போடக்குள்ள அது பொங்கி அதே இது அது சத்தமும் வருது. அது பொங்கல் ஒரே டைமில் நடக்குது. இப்போ அது கோழியை போட்ட மாட்டான். கோழியை போடக்குள்ள அது பொங்குறதும் அது என்ன ஒசக வாரதும் அது சத்தமும் ஒரே நேரம் நடக்குது தானே. அதுதான் இதை வா இன்னும் என்று சொன்னதுக்கு அதுக்கு பிறகு இது நடக்குது இல்லை, அது ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்குது. விளங்கித்தானேம்மா? அதுதான் என்ன அசல் நிலையிலேருந்து கொடுத்திக்கிறாரு. கொதிக்கிற நிலையில் கடுமையான சத்தம். இதுக்கு அந்த கொதிக்கிற நிலையில் கடுமையான சத்தம் உண்டு. அதிலிருந்து அவங்க கேட்பாங்க. விளங்கிச்சா? சார் டவுட் இருக்குதா? ரைட், ஓகே. இப்போ இதில் நீங்கள் அர்த்தத்தை அதை குர்ஆனில் ஒசக்க எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வாசிக்க நரகம் கொஞ்சம் நினைவு வரும். அப்போ வந்து பயம் வரும். அடுத்தவங்க குறைவேல பேச போகல, பாவமோல் செய்ய போகல, கொஞ்சம் பயம் வரும். இப்படி எல்லாம் நடக்குதியா இல்லை அப்படின்ட்டு. சரியா? இதா உல்கூஃபியா சமீரா ஷெய்கோ வஹிய தஃபு தக்காது. அடுத்த ஆயது 8வது ஆயது. தக்காது தமையது மினல் கைலி. அப்படின்ற என்னென்னா தக்காது என்று சொன்னால் அசல் வந்து இங்கே நெருங்கிறது என்று போட்டிக்கிறாரு. இது வந்து ஒரு விஷயம் நடக்க போகிறேன்ற அர்த்தம். தக்காது என்றால் அது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? தமையது என்றால் வெடிக்கிறேன்ற அர்த்தம். வெடிக்க போகுது. வெடிக்கிற மாதிரி இருக்குது. வெடிக்கிற மாதிரி இருக்குது. எப்படி எதால் வெடிக்க மாதிரி இருக்குது? மினல் கைலி. கைல் என்று சொல்கிறது வந்து கோபம். கைலண்டா கோபம். இது வந்து
இது மின் இதை மின் வந்து இருந்தென்று அர்த்தம் இல்லைம்மா. மின்னுக்கு வந்து நிறைய அர்த்தம் வரும். இடத்தை பொறுத்து நாங்கள் போட்டோம். இப்போ கோவத்தில் இருந்தென்று நாங்கள் சொல்லலாவே. அப்போ கோவத்து இருந்து இல்லாட்டி மின்னுக்கு என்ன அர்த்தம் எடுக்கணும்? இது வெடிக்க போகுது. எதால் வெடிக்க போகுது? கோவத்தால், கோவத்தின் காரணமாக, அந்த அர்த்தம் வரும். ஏன் வெடிக்க போகுது என்ற அர்த்தம் கோவத்தின் காரணமாக, இல்லாட்டி கோவத்தால் வெடிக்க போகுது. கோவத்தால் கைலண்டா எண்ணெய் கோவம், இன மின்னெண்டா எண்ணெய் கோவத்தின் காரணமாக. அது கோவத்தின் காரணமாக என்ன நடக்குது? வெடிக்கிற போல இருக்குமா? இல்லை, இது வெடித்து விட நெருங்குகிறது. நெருங்குகிறது என்றதை விட வெடித்து விட போகுது. அது கோவத்தால் வெடித்து விட போகுது. வெடிக்க போகுது. அது கோவத்தால் வெடிக்க போகுது. சரி, நான் காரணம் இது மின்னுக்கு காரணம் என்ன எடுக்கிறேனே, அது கோவத்தின் காரணமாக வெடிக்க போகுது. அப்படி இது அவங்கள போட போகல என்ன நடக்குது என்று சொன்னால், அது கோவத்தில் காரணமாக அது ஆல்மோஸ்ட் அது வெடிக்கிற மாதிரி ஆகுது. அவங்கள போட போகல. சரியா? சத்தம் வந்து சமயம், அது முடிஞ்சு. இது வந்து நரகத்துக்கு என்ன ஆகுதுன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்போ அது போட போகல சத்தத்தோட அது வந்து பொங்கிச்சு தானே. அது கோவத்தால் பொங்கிச்சு, இல்லை என்னது கோவத்தால் கொதிச்சு பொங்க போச்சு தானே. அது எப்படின்னா அது சும்மா இப்போ வெடிக்கிற மாதிரி இருக்குது. அது கோவத்தால் இல்லை, அது அவங்கள போட போகலை. ஆயத்தில் போட போகலை. என்ன நடந்துச்சு? அவங்க சத்தம் கேட்டாங்க, அது பொங்குறமா இருந்துச்சு. அது வந்து மினல் காயிலி, அது கோவத்தால் தான் கோவத்தால் என்னது மினல் காயிலி, கோவத்தின் காரணமாக தமையசு, அது வெடித்துவிட நெருங்குகிறது, வெடிக்க போகுது என்ற அர்த்தம் வருது. சரிதானே? தமையசு என்ற எண்ணெய் வெடிக்கிறது, அது வெடிக்கிறது. தக்காது என்றால் அது வெடிக்க போகுது. ஏன் வெடிக்க போகுது? கோவத்தின் தமையது வெடிக்கிறது, வெடிக்க போகுது. தமையது அது வெடிக்குது. இது வந்து ஹிய தமையது பாருங்க, தாளை ஸ்டார்ட் ஆகி ஊழ முடியுது. தன்சுரு மாதிரி, தன்சுரு யாரு செயலை செய்கிறே? ஹிய. இது அந்த என்று மெடிக்கலும் என்று மெடிக்கலும் தானே. ஆனால் ஈன வந்து ஹியத்தான். இது நரகத்தை பற்றி தானே பேசுகிறேன். இது நீங்கள் வெடிக்க போகிறது இல்லை, இது நரகம் வெடிக்க போகுது. அது வெடிக்கிற தமையது என்றால் வெடிக்கிறது, அது வெடிக்கிறது. தக்காது தமையது என்றால் அது வெடிக்க போகுது. ஏன் வெடிக்க போகுது? மினல் கைலி, கோவத்தின் காரணம். நீங்கள் சொல்லுங்க பார்க்க. தமையது என்றால் என்ன அர்த்தம்? வெடிக்க போகுது. இல்லை, தமையது என்றால் அது வெடிக்கிறது. தக்காது தமையது என்றால் அது வெடிக்க போகுது. மினல் கைலி என்றால் கோபத்தின் காரணமாக. மாஷா அல்லாஹ், அவ்வளோதான். கோவத்தின் காரணமாக அது வெடிக்க போகுது. அது கோவத்தால் வெடித்து விட நெருங்குகிறது. என்றால் வெடிக்க போகுது. வெடிக்க போகுது, ஆல்மோஸ்ட் வெடிக்க போகுது. சரிதானேம்மா? ரைட், ஓகே. இன்னும் அதே ஆயத்தான் போது. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சாலும் ஹசனத்துவா அலம் யதீக்கும் நதீர். இது கோவத்தால் வெடிக்க போகுது. எந்த சந்தர்ப்பத்திலேருந்து அதே ஆயத்தானே கண்டினியூ ஆகுது. அதே கோவத்தால் வெடிக்க போகுதும்மா. குல்லமா எல்லாமே நரகத்தை பற்றி, இவன் நரகத்தை பற்றி தான் போகுது. ஃபுல்லாக நரகத்தை பற்றி. நரகம் கண் முன்னுக்கு வரணும். குல்லமா என்றா எந்த நேரமும். சரிதானே? போதெல்லாம். குல்லமா என்றா போதெல்லாம், ஒரு விஷயம் நடக்க போதெல்லாம். உல்கிய முதல்ல உல்குன்னு இருந்துச்சு, அவர்கள் எறியப்பட்டார்கள். அப்போ உல்கிய என்றா பாருங்க, யால முடிஞ்சிக்குது. ஓ, நசர நுசிரையா மாறிச்சு. நசர என்ன ஆச்சு? நுசிரையா மாறிச்சு. அல்கையா, நான் அது அல்கையாண்டே சொல்றேன். அல்கையா உல்கியாவும் மாறிச்சு. அல்கையா உல்கியாவும் மாறிச்சு. நசர் என்ன ஆச்சு? நுசிரே ஆச்சு. நசரன்னா அவன் உதவி செய்தான். அல்கையாண்டே சொல்றேன்னா, அல்கா சரியான வார்த்தை. அல்கையாண்ட உள்ள லேசி சொல்றேன். அல்கையாண்டா அவர்கள் எரிந்தார்கள். அவர்கள் இல்லை, அவன். நசரமாய் தான் இது உல்கியா. வா ஒன்று இல்லையம்மா,
வாவ் வந்தா தான் அவர்கள். அவர்கள். இன வந்து ஃபதா தானே வந்திக்குது, இது நசர மாதிரி. அப்போ யார் செய்கிறே ஹுவ. அல்கேண்டா அவன் எறிந்தான், அல்கேண்டா அவன் எறிந்தான். உல்கியாண்டா அவள் எறிந்தான், அவள் இல்லை, நீ எறிந்த இல்ல அந்த அவன எரியப்பட்டது. நசரேண்ட என்னை அவன் மர அதே சொல்கிறேன், காரணம் இன்னொருத்தரக்க வந்திக்குது. இப்போ அதை ஒரே விஷயம் நாங்கள் 2-3 தரக்க சொல்லணும், அவன் என்ன வேண்டிட்டு. நசர என்னை அவன் உதவி செய்தான். நுசிரேண்டா என்னை நுசிரேண்டால் அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. மாஷா அல்லாஹ், அது விளங்கிச்சா. அல்கேண்டை அல்கேண்டா அவன் எறிந்தான். உல்கியா என்ற என்னை அவன் எறியப்பட்டது. மாஷா அல்லாஹ், அவனை எறியப்பட்டது. உல்கியா அவனை எறியப்பட்டது. உங்களுக்கு நினைவுக்குதாம்மா நாங்கள் சொன்னோம், ஹுவ வந்து வெளியே ஒரு ரஃபா இருந்தா அதை ஹுவையை வெட்டிட்டு எங்களுக்கு அதை ரஃபா போடலும்னு சொன்ன நினைவுக்குதான். இதுக்கும் அதே செய்யணும். இது ஹுவ உல்கியா தானே, அப்போ அவனை எரியப்பட்டது தானே. அவனை எரியப்பட்டதுக்கு பின்னுக்கால ரஃபா இருந்தா அவனை வெட்டிட்டு எரியப்பட்டது அவனுக்கு பதிலாக போடணும். சரிதானே. பாருங்க ரஃபா யார் சரி ஈக்கிறாங்களா என்று பின்னுக்கு. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபவுஜுன் தான் ரஃபா ஒன்று ஈக்குதா, ஃபவுஜுன் ரஃபாவா ஈக்குது. அப்போ அவன் எரியப்பட்டதுக்கு பதிலாக ஃபவுஜுன்னு எரியப்பட்டது, அவன் எரியப்பட்டதுக்கு பதிலாக ஃபவுஜுன்னு எரியப்பட்டது. அப்போ ஃபவுஜுன் என்றா என்ன அர்த்தம் என்றாம்மா, ஒரு கூட்டம். ஃபவுஜுன் என்ற என்ன அர்த்தம், அதுதான் பாருங்க. இதுதான் ஃபிஹில் செயல், செயலை செஞ்சவர் தான் ஃபவுஜுன். இது வந்து ஃபாயில். ஆனால் இதுக்கு ஃபாயிலுக்கு பதிலாக நாங்கள் சொல்கிறது வந்து நாயிபுல் ஃபாயில். அப்படி என்ற ஃபாயில் என்றா செயலை செஞ்சவர், நாயிபுல் ஃபாயில் என்றா செயலை செய்யப்பட்டவர். அப்போ ஃபவுஜுன் என்ற ஒரு கூட்டம், அல்க என்ற ஒரு கூட்டம் எறிந்தார்கள், உல்கியா என்ற ஒரு கூட்டத்தை எரியப்பட்டது. ஒரு கூட்டத்தை எரியப்பட்டது. விளங்குச்சா அம்மா. அப்போ இந்த ஊவை நினைவு வச்சுக்கொண்டா சரி. ஊவையும் ஈய கட்டாமல் நினைச்சுக்கோ. ஈ தான் முக்கியமானது. இதை ஈ தான் நினைவு வச்சுக்கொள்ளணும். ஊ என்ற சவுண்ட் நினைச்சுக்கோ. என்ன சவுண்ட்? ஊ இ. அது ஊ இ சவுண்ட் நினைச்சுக்கொண்டா சரி. ஊ இ உல்கியா, ஊ இ. அவசரப்பட வேணாம், சொல்ல தேவையில்லை. ஊ உல்கியா, ஹுமா உல்கியா, ஹும் உல்கியூ, அப்படி உல்கி. அது வந்து அது கொஞ்சம் மாறும். அது உல்கியூவுக்கு பதிலாக உல்கூ ஆகும். முதல்ல நாங்கள் கண்ண உல்கூ அது மாதிரி அது சர்ஃபில் நாங்கள் படிப்போம். அதை நான் சொல்லித்தரப்போனா உங்களை தலைக்கணும். ஆனால் இது உங்களுக்கு விளங்கினா சரி. ஊ இ சவுண்ட் வந்தால் அவள் செய்யப்பட்டது, அவ்வளோதான். வேற ஒன்றும் யூஸ். ஊ இ சவுண்ட் சரி தானே, செய்யப்பட்டது. அப்போ ஃபவுஜுன் ஒரு கூட்டத்தை எரியப்படும் பொழுது, ஒரு கூட்டத்தை எரியப்படும் பொழுது. இதில் விளங்கிச்சா அம்மா. அப்போ பொழுது இல்லை, போதெல்லாம். ஒரு கூட்டத்தை எரியப்படும் போதெல்லாம், குல்லமா போதெல்லாம், அந்த கூட்டத்தை எரியப்படும் போதெல்லாம். இன்னும் விளைத்தானம்மா குல்லமா, குல்லமா என்று ஒன்றுக்கு நினைவு வச்சுக்கோங்களே. குல்லமா என்றா போதெல்லாம். முதல்ல வந்து ஃபவுஜுன் உல்கிய, இதை குல்லம். இப்போ நான் எப்படி படிக்கணுமெண்டா இதே முடுங்க, இதை ரெண்டை மட்டும் பாருங்க. உல்கிய ஃபவுஜுன் அப்படி என்றா ஃபவுஜுன் என்ற ஒரு கூட்டம் மாஷா அல்லாஹ், ஒரு கூட்டத்தை எரியப்பட்டது. இப்ப குள்ளமாவ கொடாங்க, எரியப்படும் போதெல்லாம், அந்த கூட்டத்தை எரியப்படும் போதெல்லாம், கூட்டத்தை எரியப்படும், ஒரு கூட்டத்தை எரியப்படும் இல்ல கூட்டத்தை எரியப்படும் போதெல்லாம். ஃபீஹா எங்க, அதுல ஒரு கூட்டத்தை எரியப்படும் போதெல்லாம் அதுல. அப்படின்னா இதுல என்ன நாங்க படிக்கிறோம் என்றால், நரகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆக்கல போடுறான், கூட்டமாக போடுறான். சில ஆளுங்கள் சொல்றாங்க இந்த கூட்டம் வந்து சில நேரத்துக்கு ஒரே மாதிரி பாவம் செஞ்சாக்களை கூட்டமா சேர்த்து போடுறாங்க. அப்படின்டா விபச்சாரம் செஞ்ச கூட்டம் எல்லாம் வாங்க அதை கூட்டத்தை போடுறான். அதுபுறம் வந்து என்னது குறை அடுத்தவங்கட உருபலாய் பேசின ஆக்கள் எல்லாம் வாங்க அது ஒரு கூட்டத்தை போட்டுறான். அப்படி கூட்டமாக ஒவ்வொரு பாவம் கேட்டகரியில் போடுறான். இந்த பாவம் செஞ்சாங்க. சிலவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு நேஷன் அப்படின்டா, ஆதுடைய நேஷன், சமூக அப்படி சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஆனால் என்னென்னா ஃபவுஜுன்டா கூட்டமாக.
ஒருத்தர் அதில் கூட்டமாக நரகத்தில் போடப்படுது. சும்மா அல்ல சும்மா பாதுகாக்கணும் எங்களுக்கு. இது இப்போ கூட கண் முன்னுக்கு வரணும். அது அப்படி கூட்டம் கொண்டு உள்ளுக்கு போடுறது அது நடக்கிறது எல்லாம் இப்போ கண் முன்னுக்கு வரணும். இது ஓத போல வரும் இன்ஷா அல்லாஹ். இதை நீங்கள் சரியாக படிக்கல வரும். அப்புறம் தபாரக்கழிச்சு ஒரு கூட்டாளி ஆகிடுவார். அதை விலை கொண்டு ஓத போகல அதுக்கு போகிற பாருங்கம்மா இன்ஷா அல்லாஹ். கபருக்கு போனாலும் தபாரக்கழிச்சி சூரா முல்க் வந்து கிட்டே பாரு. கியாமந்தாலே உங்களுக்கு கிட்டே பாரு சூரா முல்க் இன்ஷா அல்லாஹ். அதில் தான் சூரா முல்கில் தான் ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட சொல்லுவார், நாங்கள் சரியாக கூட்டாளி ஆகினேன் யா அல்லாஹ். இவ வந்து சொர்க்கத்துக்கு அனுப்ப காட்டி நான் வந்து ஆகியூட் பண்ணிட்டான் விட மாட்டேன். அதை ஆகியூ பண்ணி சொர்க்கம் போக்காட்டிவே ஆகியூ பண்ணி கொண்டு இருக்குமா சுப்ஹானல்லாஹ். நரகத்துலேருந்து பாதுகாக்க கபூர்ட வேதனை. சொர்க்கம் நரகத்துக்கு போக முந்தையே கபூரில் தான் இது ஸ்டார்ட் ஆகுது. கபூரில் வேதனை பாதுகாக்கிறேன்டா லேசிப்பட்டு சொல்லுவாங்க. இதா உல்கிய ஃபியா ஃபௌஜ் விலகிச்சாம்மா. ஒரு கூட்டத்தை எரியப்படும் போதெல்லாம் அதுக்குள்ள இப்படித்தான் இதுக்குள்ள டீப் மீனிங் இருக்குது. இதை ஒவ்வொரு வாரம் பேட்டர்னை வச்சு இதை அர்த்தம் மாற டீப்பாக எடுக்கலும். நான் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தரேன். ஏன்னா நாங்கள் அவ்வளோ டீப்பாக போக தேவையில்லை. இப்போ சரிதானம்மா போதெல்லாம் ரைட். ஈன மட்டும் விளைத்தானே ரைட். சஅலஹும் ஹஸனதுஹா. இப்போ இதை பார்ப்போம். சஅலஹும் ஹஸனதுஹா. சஅல என்று சொன்னால் கேட்குறேன்னு அர்த்தம். இதை நீங்கள் இப்போ பார்த்து சொல்லணும். சஅல என்று சொன்னால் கேள்வி கேட்குறேன்னு அர்த்தம். கேள்வி கேட்குறேன் காதுகளை கேட்குறல கேள்வி கேட்குறேன். இதை பார்த்து சொல்லணும். இது ஹுவ சகலையா ஹுமா சகலையா ஹும் சகலையா என்ன ஹும் சகல ஹும் நசரேண்டா படிச்சிங்க. ஹுவ நசரேண்டு படிச்சிங்களா ஹும் நசரேண்டு படிச்சிங்களா? ஓ இதை சஹலவும் எடுங்களே. இதை சஹலவும் நீங்கள் இப்போ மொழிபெயர்க்கணுமெண்டா பாப்போம் நினைவுக்கு பழசு. முதலாவது என்ன செய்யணும்? சாலகும் மட்டும் எடுங்க. சாலகும் முதலாவது என்ன செய்யணும்? முதலாவது சஹல தானேனா. முதலாவது வந்தும்மா ஒன்றாவது ஸ்டெப் இதை உம்மை வெட்டணும். நினைவுக்குதா? உம்மை வெட்டணும். சாலே மட்டும் எடுக்கணும். சாலே அப்புறம் என்ன செய்யணும்? மொழிபெயர்க்கணும். ஹுவ சால. இப்போ உம்மென்னு சொன்னீங்க கொஞ்சம் முந்தி. அதை அதுதான் நான் சொன்னேன். அதை வெட்டணும். அதை வெட்டா சுட்டின்னு தான் நீங்கள் ஹும் சாலேன்னு சொன்னீங்க. அவர்கள்னு சொன்னீங்க. அது சரியான முக்கியம். ஹுவசால ஹுமாசாலா ஹும் சாலு. ஹும்ண்டா சாலு வாவண்டு வரும். மீன வாவண்டு இல்லை சால. அப்போ அவன் கேட்டான். ஆனால் ஹுவ வந்தா நாங்கள் படித்தோம். ஹுவ வந்தா என்ன படித்தோம்? வெளியே ஒருத்தர் ரஃபா வாய்ந்தா அவர் தான் சேலை செய்யக்கூடியவர். பாருங்க வெளியே ரஃபா வண்டிக்கிறாண்டு. சஹல ஹஸனத்துஹா. ரஃபா யார் சரிக்கிறா? கொஞ்சம் மிச்சம் போக தேவையில்லை. ஹஸனத்து இதை ஹா வெட்டணும். ஹஸனத்து தான் ரஃபா. அப்போ யார் கேட்குறே? ஹஸனத்து கேட்குறார்கள். ஹஸனத்து பாஸ்தேன் கேட்டார்கள். ஆனால் இதை குள்ளமாக வார சுட்டியும் இது வந்து நிகழ்காலத்தில் மொழிபெயர்க்கலும். இது ஈக்கிறது வந்து இறந்த காலத்தில். ஆனால் இது இசா வார டைமில் குள்ளமாக வார டைமில் அது அர்த்தம் வந்து என்னதான் மாறும்? நிகழ்காலத்துக்கு மாறிடும். இப்போ வந்து அவர் திண்டாரு அது வந்து இறந்த காலம். அப்போ பொழுது போட்டா அவர் திண்டார் பொழுதுன்னு சொல்லலாவே. அவர் தின்ற போல தின்னும் பொழுது. அப்போ வந்து நிகழ்காலமா மாறுது. அதே மாதிரி குள்ளமா வந்த சுட்டியும் இது வந்து நிகழ்காலமா மாறுது. சால ஹசனது என்ற இதை மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணா குள்ளமா இங்கிக்குது. சால ஹசனது என்றா என்ன அர்த்தம் என்றா அம்மா? காவலார்கள். காவலிக்கிறவங்க எங்க அசல் போட்டிக்கிறாங்க? காவலாளிகள். ஹசனது என்றா என்ன? காவலாளிகள் கேட்டார்கள் என்று அர்த்தம். சாலண்டா கேள்வி கேட்பார். காவலாளர்கள் கேள்வி கேட்பார்கள். ஏன்னா கேள்வி கேட்டார்கள். குள்ளமா வந்து சுட்டி கேள்வி கேட்கிறார்கள். சரி. ஹசனத்து ஹா. இது ஹா என்றா என்ன? இது ஹசனத்துக்கும் ஹாக்கும் என்ன சம்பந்தம்? ஹசனத்துவா என்ன சம்பந்தம்? கொஞ்சம் மறந்துட்டேன்னா தியரி எல்லாம் இது கீழே எழுதிக்குதும்மா உங்களுக்கு விளங்குதா? முதாஃபிலை. அப்போ ஹசனத்துவா என்ற என்ன? இது அந்த நசுபில்லாடி ஜர் தான். இது வந்து அப்போ என்ன? இது ஹா நசுபா ஜர்ரா கேள்வி. இது வந்தது நசுபில்லாடி ஜர் தானே. அப்போ இன்னும் முதாஃப் வந்து சுட்டி
ஜர்ராவணும். அப்போ ஹசனத்து அல்லில்ல பாரமில்ல ஹா வந்து ஜர்ரா ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு மறந்துட்டு இதெல்லாம் மசாலாண்டு பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் நினைவு வரணும். அப்போ உடைய வரும். அதனுடைய காவலாளிகள் கேட்பார்கள் அவர்களிடம். ஹும்மடி கேளும் அவர்களிடம். விளங்கிச்சா? அதனுடைய காவலாளர்கள் கேட்பார்கள் அவர்களிடம். யார் இது அவர்களிடம்? இந்த ஃபௌஜூன், இந்த நரகத்தில் புழுறாங்க. இப்போ நரகத்தில் புழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் அதில் காவலாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க. அந்த நரகவாசிகளும் இந்த காவலாளர்கள் நான் நினைக்கிறேன் அந்த நரகத்தை பார்க்குற மலக்குமாராய்க்கும். இந்த மலக்குமாரன்னு இவங்க நல்ல மலக்குமார் இல்லை, இவங்க வந்து சரியான டேஞ்சரான மலக்குமார்கள். இது வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு பாவிக்கிற மாதிரி. இதுக்கு சிலவங்களுக்கு காதே கேட்காத அந்த மாதிரி பயங்கரமான மலக்குமார்கள். கேட்கும் எத்தனையோ வருஷத்துக்கு போகிறோம். நான் கத்த போக்கில் எத்தனையோ வருஷத்துக்கு பொறுத்தேன். மாலிக் அலைஹிஸ்ஸலாம் எங்கே எத்தனையோ வருஷத்துக்கு பொறுத்தா நான் கேட்கும். அல்லாஹ் இப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் இந்த நரகத்துக்கு இதாகிறேன். அப்போ ஹசன் அதனுடைய காவலாளிகள் கேட்பார்கள் அவர்களிடம். என்ன கேட்பாங்க பாருங்க, என்ன கேட்பாங்க என்ன இதை மட்டும் விளங்கிட்டானேம்மா. இப்போ நீங்கள் உங்களுக்கு விளங்கணும். நரகத்துக்கு ஆக்கள் புழுந்து கொண்டிருக்கிறாங்க, கூட்டமாக போட்டு கொண்டிருக்குது. ஆயினம் இந்த மலக்குமாரண்டா பயங்கரமான மலக்குமார்கள். அதை தண்டனை கொடுக்கறதுக்கு, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரப்பு வச்சுக்கிறாங்க நரகத்தில் மலக்குமார். அந்த ஹசனத்துவா அதனுடைய காவலாளிகள் அவங்கக்கிட்ட கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அலம் எகுத்தீக்கும் நசீர். ஓகே, இதை ஒன்றொண்டா நாங்கள் பார்ப்போம். முதல்ல இதை எகுத்தீக்கும் எடுங்க. எகுத்தீக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? கும்ம வெட்டணும். மஷாலா நினைவு வந்துட்டு, மஷாலா நல்ல விஷயம். எகுத்தி அத்தா எகுத்தி என்றா அவன் வந்தான். அப்போ இது ஹுவ தானே, ஹுவ எகுத்தி நசரா என் சுரு மாதிரி. ஓகே, நல்ல கேள்வி. இது வந்து நசரா என் சுரு, அப்போ யாழை ஸ்டார்ட் ஆகுது. அது சொல்லி அது ஹுவ தானே. ஹுவ எகுத்தி. இப்போ இது வந்து எகுத்தியா, சரியா? இது வந்து அத்தா எகுத்தி. இப்போ நசரா என் சுரு மாதிரி இது வந்து எகுத்தியா என்று வரும், சரியா? எகுத்தியா என்று வரப்போக்கல இது லெம் வந்து சுட்டியும். இப்போ என் சுரு லெம் வந்தால் என்ன ஆகும்? என் சுர்ரா மாறும். இன் லெம் லெம்ம வல் ஃபல்லி. அதே ஆனால் எகுத்தி அது சுக்குன் போடையில் அது யாக்கு ஐசுட்டியும் அரபிகள் என்ன செஞ்சாங்கன்னா அது யாவை வெட்டி போட்டாங்க. அப்போ எகுத்தியா மாறி. இது வந்து மிகவும் கனமில்லாதது. எகுத்தி வந்து மிகவும் கனமில்லாதது. ஆனால் இதை சேலை செய்கிறவர் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா உங்களுக்கு இதை யாவை வச்சு கண்டுபிடிக்கணும். சரிதானே? யாவை வச்சு கண்டுபிடிக்கணும். இது செய்கிற யார்? அவன். அத்தா எகுத்தி என்றா என்ன அர்த்தம் என்றா வந்த என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? வந்தை. அப்போ வந்து ஹுவ எகுத்தி. இது வந்து ஹுவ எகுத்தி யா தான் சரியான வார்த்தை. அது லெம் வந்து சுட்டி அது இல்லாமல் போகுது. யா இல்லாமல் போகுது. மிகவும் கடம் இல்லாமல் மாறுது. அப்போ மிகவும் கடம் இல்லாமல் சுக்குன் தானே வரணும். சுக்குன் தான் வரணும்மா. யாக்கு சுக்குன் வரண்டா அதை உச்சரிக்க கஷ்டமே. இதை வாவும் இந்த அலிஃபும் இதை யாவும் இது சரியான குழப்படி எழுத்துக்கள், சரியா? அது வந்து இந்த ரூல்ஸை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றும். ஏன்னாச்சா அது சரஃபில் தான் அதெல்லாம் படிப்பீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றும். எப்படி மாற்றும்? இப்போ உதாரணத்துக்கு எகுத்தீன்னு சொல்கிறதும் சும்மா ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அதில் அரபிகள் என்ன செஞ்சாங்க? இதை வெட்டி போடுவோம், தேவையில்லை. இந்த யா தேவையில்லை. எகுத்தி லெம் வந்து சுட்டி எகுத்தி என்ற அர்த்தம் என்னை வாரேண்ட அர்த்தம். என்ன அர்த்தம்? வாரேண்ட அர்த்தம். இப்போ எகுத்தி என்றா ஹுவ எகுத்தி தானே. அவன் வந்தான். அப்போ லம் போட்டால் என்ன அர்த்தம் மாறுது? என்னம்மா? இல்லைன்ற அர்த்தம் மாறுது. அப்போ அவன் வரல. அலிஃபை போட்டாவும்மா கேள்வியாக மாறுது. அப்போ எப்படி வரும்? அவன் வரலையா. நேரத்தோட படித்தோம். அதை இதை அலிஃபை போட்டால் அது கேள்வியாக மாறும். அவன் வரலையா. யார் வரலையா? இப்போ இது அவன் வரலையா தானே. நாங்கள் படித்தோம் அவனுக்கு வெளியே ஒருத்தர் ரஃபா வைந்தா அவர் செய்கிறவராக மாறலும் என்று. வெளியே யார் சார் ரஃபா வைக்கிறாங்களா? நசீருன் ரஃபா வைக்கிறாரு. நசீருன் என்றா எச்சரிக்கை
எச்சரிக்கையாளர்கள். ஒரு எச்சரிக்கையாளர். நசீரண்டா எச்சரிக்கையாளர். அப்ப ஹுவைக்கு பதிலா எச்சரிக்கையாளரை போடணும். எச்சரிக்கையாளர் வரலையா? விளங்கிச்சா? வர பாப்பமா இது இன்னொருத்தரக்கா? ரைட், இன்னொருத்தரக்க பாப்போம். எழுத்து என்ன என்னை? அவன் 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 வந்த அவன் வாரான். அவன் வாரான். லம் என்றா என்னை? இல்ல. அப்ப லம் எழுத்து என்றா என்னை? அவன் அவன் வரல. அவன் வரல. அலிஃப் என்றா என்னை? கேள்வி. அவன் வரலையா? அவனுக்கு பதிலா யாரு வரலையா? நசீருன். அப்ப எச்சரிக்கை கூடியவர். எச்சரிக்கை கூடியவர் வரலையா? யாருக்கிட்ட வரலையா? உங்களிடம். மாஷா அல்லாஹ். எச்சரிக்கை செய்ய ஒருத்தர் உங்கள்கிட்ட வரலையா? சூரா தபாரக்கல்லதி வந்து ஒதி காட்டலையா? இப்படி எல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு வந்து சொல்லலையா? யாரு கேட்குறாங்க? அது காவலாளர்கள் கேட்குறாங்க. யாருக்கிட்ட கேட்குறாங்க? ஃபௌஜூன். மாஷா அல்லாஹ். நரகவாதிகள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ காலம் தபாரக்கல்ல ஜோதினிங்க இப்படி விளங்கிச்சா என்ன நடக்குது என்று உள்ளுக்க கதை இப்போ விளங்குதா? இதுதான் கேள்வி. காவலாளர்கள் கேட்கிறாங்க, உங்களுக்கு எச்சரிக்கப்படுறவர்கள் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்குறாங்க. மாஷா அல்லாஹ். விளங்கிச்சா? நல்லா விளங்கிச்சா? இன்னும் ஒரு தரக்க பார்ப்போமா இல்லை அடுத்த ஆயத்துக்கு போமா? இல்லை, பார்ப்போம். இந்த ஒரு தரகம் 1000 பார்த்தாலும் போதா? அது சரி. ஆனால் எங்களுக்கு அடுத்த ஆயத்துக்கு போகணுமே. சுற்றி போகிறேன். இல்லாட்டி ஒன்றா பார்ப்போம். ஒரு சொல்ல எத்தனை தேர்வு ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு பார்க்க வேணும். இப்போ ஒரு ஊடிக்கு மசாலா நினைச்சிக்கிறேன். அந்த ரூமில் ஃபுல்லாகவே இந்த தபாரக்கல்ல சூறா எடுத்து சுப தொழுதுட்டு ரெக்கார்டையும் வச்சுக்கொண்டு இன்ஷால்லா நியத்து வச்சுக்கிறேன். அல்லா உதவி செய்யணும். சோம்பர தூக்கம் இல்லாமல் அல்லாஹ் சுபா உதவி செய்யணும். குர்ஆனை படிக்கிறது ரப்பு உதவி செய்யணும். ஓகே, சின்ன வச்சுக்கொண்டு படிக்கணும் நியத்து வச்சுக்கிறேன். இன்ஷால்லா இல்லை தானே? இன்ஷால்லா. ஓகேம்மா. இங்கே பாருங்க, ஃபௌஜுன் ஒரு கூட்டம். அது ஓகே தானே? உல்கிய ஒரு எழுதி படிக்கணும். குர்ஆனுக்கோசம் எழுதிக்கோங்க. அந்த பெரிய குர்ஆன் நான் தந்து அதுக்கோசம் எழுதிக்கோங்க. ஃபௌஜுன் ஒரு கூட்டம். உல்கியன்றது எரியப்படுறது. ஏன்னா ஒரு கூட்டம் எரியப்பட்டுச்சு. குள்ளமா வந்த சுட்டியும் போதெல்லாம். ஒரு கூட்டம் எரியப்படும் போதெல்லாம். படிச்சு கொள்ளும். இந்த குள்ளமா இதா பொழுது அது நீங்க ஒரு தாள் எழுதி வச்சுக்கோங்க. குள்ளமா என்றா போதெல்லாம், இதா என்றா பொழுது. அவ்வளவுதான். லாமும் ஹாவும் கொண்டு வரும். அவன் என்னது இப்போ அப்படியெல்லாம் நீங்க என்ன செய்யுங்கண்டாவும்மா, நீங்க இப்போ படிக்க கொள்ள அது ஒரு தாள்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இது திரும்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை லேசாக வச்சுக்கிற ஒரே விஷயம் நிறைய தரக்க வருது. ஆக்சுவலி பயப்படுவாங்க. சரி, அல்லம் லம்மா அதுகள் அந்த அது கொஞ்சம் மசாலா பாடமிக்கிற சுட்டி. ஓகே, ஜார் மஜ்ரூர் அதுகள் கொஞ்சம் தெரியும். பாப்பமா. ஒரு கூட்டம் ஃபௌஜூன் எரியப்படும் போதெல்லாம் அதுல அது என்ன நரகத்துல அதுல ஃபியா சாலஹும் ஹசனத்துவா வந்து அதனுடைய காவலாளிகள் சால கேட்பார்கள் அவர்களிடம். என்ன கேட்பாங்க? அலம் யதீக்கும் நசீர், எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வர இல்லையா? அவ்வளோதான். சரியான லேசி. இப்படித்தான் நீங்க வந்து பாடமாக்காட்டியும் இது ஆயத்துக்களை திரும்ப பார்க்க போகல ஒட்டோ வந்துடும். இப்போ நீங்க வந்து மிச்சம் யோசிக்க வேணாம். இதெல்லாம் வந்து நீங்க திரும்ப இதை ஓதுறீங்க தானே. இவ்வளோ இது வந்து சும்மா இந்த மேத்ஸ் சயின்ஸ் படிக்கிறப்ப இல்லைம்மா. நீங்க சும்மா படிக்கக்கொள்ளே உங்களுக்கு நன்மை எழுதிப்பட்டு கொண்டே இருக்குது. அது படிக்கொள்ள நல்ல விஷயம் தான். நீங்க நல்ல நியத்தோட படிச்சா உங்களுக்கு நன்மை எழுதிப்படும். ஆனா இது குர்ஆன் படிக்கிறீங்க. குர்ஆன்ல எழுத கஷ்டம். நான் உங்களுக்கு குர்ஆன் ஒன்று தாரேன். இன்ஷால்லா அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி தானேம்மா? ரைட், அடுத்த ஆயத்துக்கு போமா. காலு பலா கதுஜா அனா நசீரும். காலு ஹுவ காலு. மாஷா அல்லாஹ். சரியா? ஹுவ காலு சரியா? இல்ல விலகிச்சா ஏன் பிள்ளைண்டு? அப்ப யாரு? அது என்னது நீங்க சொன்னீங்க? இல்ல ஹுவ காலு என்றால் கொஞ்சம் இல்லைங்கம்மா. ஹுவ காலு என்று சொன்னீங்க நீங்க. ஹுவ காலு சரியா? ஹுவ காலு என்று சொன்னீங்க. ஹுவ இந்த சாட்ட சொல்லுங்க. ஹும் காலு. உம்மா இது அஸ்ரத் வந்து உங்களுக்கு இதை கலர் போட்டு வச்சுக்கிறாரு. உம்மா இப்போ நீங்கள் கலர் போட்டே உங்களுக்கு விலை காட்டி குர்ஆன்ல எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இதை வாவு கண்டா, இதை கலரை கண்டா இது ஹும் காலு. கால என்று சொல்லி சொன்னார்கள்.
சொன்னார்கள். உம்காலு என்றா என்ன அர்த்தம்? உம்காலு என்றால் யார் சொல்ற? காலு என்றால் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் என்றா யார் இது அவர்கள்? இப்போ யார் இது சொல்றீ? யார் கேள்வி கேட்டை? கேள்வி கேட்டு ஹசனத்துவா. ஹசனத்துவா. இப்போ யார் பதில் சொல்றீ? பதில் சொல்றது ஃபௌஜூன். ஃபௌஜூன் யாரு? ஃபௌஜூன் கூட்டங்கள், நரகவாசிகள். நரகத்தை போட்டு கூட்டங்கள். அவங்க இப்போ பதில் சொல்றாங்க. பாப்பா அவங்க என்ன பதில் சொல்றாங்க. இப்போ குர்ஆனை படிக்கலுமா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கணும். இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த நரகவாசிகள் என்ன பதில் சொன்னாங்க. இந்த பதிலை நான் ஏன் தெரியுமா கேட்கணும்? இந்த பதிலை கேட்டு நான் பார்க்கணும், ஏன் இவங்களுக்கு ஏன் இப்படி ஆவிச்சு, இவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதை பதிலை நான் சொல்லிடக்கூடாது. இல்லைங்கச்சா? அவங்க சொன்னாங்க பலா. இது நீங்கள் நினைக்கான இதை சும்மா பபா மாதிரி இறக்கத்தில் உங்கள்கிட்ட எச்சரியாக்கள் யாரும் வரலையா? அப்படி இல்லை. இது நரகத்தில் இது கன்வர்சேஷன் நடக்குது. அடிச்சு கேட்குறே கண்ணத்து காட்டி இவனும் வரலையா? இப்போ உங்களுக்கு சில அதை போலீஸ்காரன் இந்த சில கல்லணூலை பிடிச்சி வெளுக்கிறது தானே. வெளுக்கோல் என்ன சொல்கிறானு, உனக்கு தெரியாவா கல்லை எடுத்தா இப்படி பண்ணாருக்கு எனக்கு தெரியாவா? அப்படி சொல்லி அடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இது தண்டனை கொடுத்து கொண்டு தான் இந்த கேள்வி. இது நரகத்தில் இது தண்டனை அனுபவிச்சு கொண்டு தான் இந்த கேள்வி. சும்மா இல்லை நாங்கள் ஆதலா குர்ஆன் தானேன்னு வாசிக்கிறோம். இல்லை, இது அந்த சினாரியோ யோசிக்கணும், என்ன நடக்குது இங்கேண்டு. அவங்க சொல்லுவாங்க பலா. நாம் என்றாலும் ஓ என்ற அர்த்தம். இது பலா என்றது உறுதியாக சொல்கிறாங்க. வந்தாங்க. இது இப்போ அதை யோசிங்க. ஒருத்தர் அடிப்பட்டு கொண்டு ஈக்க போகல, நெருப்பில் அதை பொங்கி கொண்டு அதை நெருப்பில் பற்றி கொண்டு ஈக்க போகல தான் இது பதில் சொல்கிறாங்க. பலா வந்தாங்க. எஸ், ஆம். இது ஆம் என்றது சும்மா வார ஆம் இல்லை, வந்தாங்க அப்படி. ஓ வந்தே பலா. இல்லைங்கச்சா? ஹர்ஃபு அவங்க சொல்லுவாங்க பலா கதுன்னு நினைவிக்குதா? நினைவாக பிரச்சனை இல்லை. நிச்சயமாக. கதுண்டா நிச்சயமாக. ஜாஅனா இது பலா என்றா இயஸ் என்ற அர்த்தம். ஆம், ஓ என்ற அர்த்தம். இது எப்படி என்று சொன்னால் இது ஒரு உறுதியாக சொல்கிற இயஸ், சும்மா சொல்கிற நாங்கள் படித்தோமா? ஓ கது இதுக்கு சூறாவில் இருக்குது. உங்களுக்கு இது காட்டையில் அதை லக்கதெண்டு படித்தோம். லக்கதெண்டு இன கதென்னு வந்துக்குது. ஜாஅனா. ஓகே, இதை ஜாஅனா ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கம்மா. ஜாஅனா வெட்டன். மாஷா அல்லாஹ். ஜாவையும் நாங்கள் படித்தோம். நினைவுக்குதா? ஜா என்றா என்ன அர்த்தம்? வந்து யாரு வந்து? இசாஜா யாரு வந்து? நாங்க வெட்டியாச்சு. நகுனுவா நாங்களா இல்ல ஹும்மா என்னது இது? என்னைய குழப்பிட்டீங்க நீங்க. இல்ல ஜா தானேனா? ஹுவஜா அவங்களா? அவன் வந்தான் என்றா செயல் செய்யறொத்தர் ஈக்கணுமா பின்னுக்கு? அவன் என்றாலே யோசிக்கணும், செயலை செய்யற ஒருத்தர். நசீருன் நீக்கிறா? நசீருன் நினைவிக்குதா? இது கொஞ்சம் முன்காலத்துல தான் படிச்சோம். எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள். கது நிச்சயமாக எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள் எங்களிடம். மாஷா அல்லாஹ். கண்ணு இப்ப எவ்வளவு லேசி உங்களுக்கு. நிச்சயமாக எச்சரிக்கையாளர்கள் வந்தார்கள் எங்களிடம். பலாண்டா ஓ எச்சரிக்கையாளர்கள் வந்தாங்க எங்களிடம் என்று சொல்கிறேன். யார் சொல்கிற? இது நரகவாசிகள். அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க பலா, ஆம், நிச்சயமாக, கது ஜாஅனா நசீருன், எச்சரிக்கையாளர் வந்தார்கள் எங்களிடம். அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எச்சரிக்கை வந்திக்கிறாங்களா? வந்து இல்லையா? வந்திக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த அதுக்கு போமா? ரைட். இதாயத்தில் என்ன சரி பிரச்சனை இருக்குதா? இதில் சரியான லேஸ் ஆகிடும். அவங்க சொன்னாங்க அவங்க வந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா ஃபா, ஆனால் இதை ஃபா வந்து ஆனால் அவங்க அவங்க வந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன செஞ்சோம்? கத்தபுனா கத்தபுனா. அப்போ இன்னும் கத்தபுனா ஒரே வார்த்தை. ஓ ஒரே வார்த்தை. எப்படி? நசர்னா, இது சுக்குனோட வந்தா ஒரே வார்த்தை. நசர்னா கத்தபுனா. இந்த செயலை செய்கிற யார்? அப்போ கத்தபுனா நசர்னா. ஓ நசர்னா. தார் செயலை செய்கிறே நகுனு. அவல்கள் நகுனு.
அவர்கள் இல்லை நகுனு நாங்கள். நாங்க அப்போ கஸ்தப்னால சேலை செய்கிற யாரு? நாங்க நாங்கள். கஸ்தபன்னு சொல்கிறே பொய்ப்படுத்தினோம். கஸ்தபன்னு சொல்கிறே பொய்ப்படுத்தினோம். நாங்கள் பொய்ப்படுத்தினோம் அப்படின்ற என்ன அர்த்தம் என்றா அவங்க சொல்ல கொள்ள நாங்கள் சொன்னோம் சும்மா பொய் சொல்லாமல் போங்க, பயில அடிக்காமல் போங்க. குர்ஆனாவது ஹதீஸாவது நரகமாவது சொர்க்கமாவது கபுராவது பைத்தியம் அவளுகள்லாம் வேறு வேறு இல்லையா? அவங்க பொய்ப்படுத்தினாங்க. டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறி கொண்டு போகுது, எவ்வளோ விஷயமிக்கு துணியால் படிக்கிறதுக்கு. நாங்கள் அதுவரை தான் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. இது என்ன இது? சூரா முல்கும் குர்ஆனும் பொய்ப்படுத்தினாங்க. அவங்க எல்லாம் இது பொய்ன்னு சொன்னாங்க. இது வந்து காஃபிர்களுக்கு தான் சொல்கிறேன். இன்றைக்கு எங்களோட சில களிம சொன்னாக்களும் வந்து இன்றைக்கு அல்லாஹ்கிறான்னு கேட்குற நிலைமையில் வந்திக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் அப்படி என் கூட்டாளி ஒன்று சொன்னார் அன்றைக்கு. அவர்கிட்ட அவர்கிட்ட ரூமில் இருக்கிற ஒரு முஸ்லீம் பொடியும் கேட்குறியாம் இதெல்லாம் ஈக்குதா அப்படி. ஏன்னா குர்ஆனை படிக்கல, இதொன்னும் படிக்கல, அதுதான் இருக்கிற பிரச்சனை. அவங்க என்ன செஞ்சாங்க? ஃபக்கத் தப்புனா பொய்ப்படுத்தினாங்க. ஃபக்கத் தப்புனா வக்குல்னா வக்குல் நாங்கள் சொன்னோம் தானே. இன்னும் ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்படுத்தி இன்னும் நாங்கள் சொன்னோம். நாங்கள் என்ன சொன்னோம் தெரியுமா அவங்களுக்கு? நாங்கள் பொய்ப்படுத்தினோம், பொய்ன்னு சொன்னோம். பொய் சொன்னேன்னு போதாதுக்கு நாங்கள் இன்னொரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம் தெரியுமா? மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷைஇன் இதை நாங்கள் பார்ப்போம். நஸ்ஸல அதுதான் நாங்கள் சொன்னோம். நாங்கள் பொய்ப்படுத்தினோம். அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொன்னோம். அது போதாதுக்கு இவங்க இன்னொன்று சொல்லிக்கிறாங்க. அதை என்ன சொல்லிக்கிறாங்கன்ட்டு இது வந்துக்குது. மா நஸ்ஸலல்லாஹு மின் ஷைஇன். அது என்ன சொன்னாங்கண்டா நஸ்ஸல. முதல்ல பார்ப்போம் நஸ்ஸலேண்டா என்னண்டு. நஸ்ஸலேண்டா முதல்ல சொல்லுங்க. ஹுவ நஸ்ஸலையா, ஹுமா நஸ்ஸலையா, ஹும் நஸ்ஸலையா? என்னது இது? நஸ்ஸல ஹுவ நஸ்ஸல. எப்படி சொல்றீங்க ஹுவ நஸ்ஸலேண்டு? ஹுவ நஸரமாது ஹுவ நஸ்ஸல. அப்போ ஹுவ நஸ்ஸலேண்டா என்ன அர்த்தம் என்றா அவன் அனுப்பினான். ஹுவகி வந்து வெளியே ரஃபாவத்தரி கேளுமா? அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது. அப்போ அவன் அனுப்பினானுக்கு பதிலாக எங்களுக்கு என்ன சொல்லலும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பினான். இறக்குறேன்ற அர்த்தம் எடுக்கலும். அனுப்புறை இல்லை இறக்குறை நஸ்ஸலுக்கு எடுக்கலும். மா என்றா இல்லை என்ற அர்த்தம். அல்லாஹ் இறக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்க இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்ப இல்லை. என்னத்தை அனுப்ப இல்லை? மின் ஷைஇன் எதையும் எந்த விஷயத்தையும் இந்த பொருள் என்று போட்டிக்கிறாரு. எந்த பொருளையும் என்று போட்டிக்கிறாரு. மின் ஷைஇன் நாங்கள் முன்னே படித்தோம். இந்த பொருள் என்று சொல்கிறத விட எந்த விஷயத்தையும் அல்லாஹ் அனுப்ப இல்லை என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் அவங்கள பொய்ப்படுத்தினே போதாதுக்கு நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம் அல்லாஹ் ஒன்றும் அனுப்பல, இது ஒன்றும் அல்லாஹ் அனுப்பல, இந்த நீங்கள் தான் கதையை செஞ்சுக்கிறீங்க, நீ இப்படி ஒன்றும் அல்லாஹ் அனுப்பல என்று சொன்னோம். பொய்ப்படுத்தினோம். இப்படி வாய் வேணும் அதுதான் இவ்வளோ நரகத்தில் போடுறேன். ஒன்று சொன்னால் நீங்கள் பொய்க்கார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி பொய்க்கார. இது வந்து முழு மனித சமுதாயம். நபி ஸல்லல்லாஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இந்த வரை காட்டி நரகத்தில் போடுற ஆக்கள் எல்லாத்துக்கும் அல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து காலத்தில் அனுப்பிக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இனி அவங்க ஸ்டார்ட்டே அப்புறம் லூத் அலைஹிஸ்ஸலாத்து காலம் எல்லாத்துலையும் அனுப்பின எல்லாத்துக்கும் அவங்க அந்த நபிமாரை பொய்யன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் யாரையும் அனுப்பல. நீங்கள் எல்லாம் சும்மா எங்களமாய் மனுஷர் தான், நீ ஒரு மனுஷர் தான், நான் ஏன் நீங்கள் சொல்கிறத கேட்கணும்? இதெல்லாம் குர்ஆனில் வருது. இப்படி சொன்ன ஆக்களுக்கு தான் இது பருப்பு விலைத்தானே. அல்லாஹ் எதையும் அனுப்பல. மீன் செய்யும் அல்லாஹ் சும்மா பாதுகாக்கணும். அதுதான் நாங்கள் குர்ஆனை கேட்க போக்கல இதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் விளங்குதான், நீங்கள் குர்ஆன் ஓதக்குள்ள நான் சொல்கிறேன் உம்மா உரமா ஓதவான எனக்கு கேட்குது. அதை கேட்க போகல வந்து இதெல்லாம் கேட்க போகல கேளலாம். ஏன் தான் அதுதான் குர்ஆன் ஓதுறதை கேட்டால் நீங்கள் காது தாழ்த்தி கேளுங்க. குர்ஆனை கேட்குறது ஃபர்லு. அதுதான் சிலவங்க சும்மா இதை போட்டுக்கொண்டு ரேடியோ போட்டுக்கொண்டு கச்சி போகிறேன். என்ன குர்ஆன் பேசுது? சுப்ஹானல்லாஹ் நரகத்தை பற்றி பேசப்படுது. இப்படியெல்லாம் இவங்க காலத்தில் அதை கணக்கும் இல்லாமல் கச்சி கொண்டு போகிறாங்க. தெரியாதான்? அப்போ அதுக்கு மறுவாதி கொடுக்கணும். இல்லாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு போங்க. அதை போட்டுக்கொண்டு நீங்கள் கதைச்சு கொண்டு போவானு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கூட்டமாக நரகத்தில் போட்டுறே அதில் அதை ஹசனத்துவா கேள்வி கேட்குறே
அவங்க அடிபடுற அவங்க அழுகுற இதெல்லாம் நடக்குது. இவங்க ஆத்துல துணியோட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க குருவான போட்டுக்கொண்டு. எவ்வளோ டேஞ்சர். இப்போ பாருங்கள் தபாரக்கல்லது ஓதக்குள்ள உங்களுக்கு விளங்கும். அப்போ நீங்கள் யார் சரி பேசக்கூட சொல்லுவீங்க இதை நிப்பாடுங்க அப்போ என்ன போகுதுன்னு விலகுதான் உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அதுதான் அர்த்தத்தை படிக்கணும். ஃபக்கத்தபுனா வகுல்னா மா நஸலல்லாஹு மின் ஷைஇன். எதையும் அனுப்பல அல்லாஹ், எதையும் அனுப்பல மின் ஷைஇன். அடுத்த இது அதாயத்தான் இன்னந்தும் இல்லை சரியான வாய்வன் உங்களுக்கு. இன்னந்தும் ஃபீ லலாலின் கபீர். கபீர் என்றா மிகப்பெரிய, லலால் என்றா வழிகேடு. நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இவங்க சொல்கிறாங்க நபிமாருக்கு இல்லாட்டி எச்சரிக்கை செஞ்ச வந்தவருக்கு நல்ல விஷயம் சொல்றது நீங்கள் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க. இன்னந்தும் ஓகே இன்னந்தும் அந்தும் என்ன நீங்கள் தானே, நீங்கள் எல்லாம் இன்னும் இல்லாமல் வந்தால் இல்லைன்றது இல்லைன்ற அர்த்தம். ஒரு விஷயம் இல்லைன்றது இல்லைன்றா ஓ என்ற அர்த்தம். விளங்கிச்சா? ஒரு இப்போ உதாரணத்துக்கு எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணுமெண்டாவும்மா, நீங்கள் எல்லாம் மிக ஓகே அந்துமெண்டா நீங்கள் எல்லாம் இல்லை அதான் இது இன்னும் இல்லாமல் ஒன்றுக்கு வரணும். நான் சொல்கிறேன் இது இன்னும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணுமெண்டா முதல்ல அந்துமை டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வழிகேட்டில் தவிர வேறு எதுலேயுமே இல்லை. அதை தவிர வேறு எதுலேயுமே இல்லை தான் இன்னும் இல்லை. நீங்கள் எல்லாம் மிகப்பெரிய வழிகேட்டில் தவிர வேறு எதுலேயுமே இல்லை. இவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு நீங்களாம் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்கப்பா. இப்போ சொல்கிறேன் தான் நாங்கள் போய் சில நேரத்துக்கு பேச போகல யாருக்கிட்ட சரி கபூர் ஈக்குது மவுஷர் ஈக்குது தொழுவை மிஸ் பண்ணுவேன். பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்கப்பா. எவ்வளோ விஷயம் ஈக்குது, என் துணியாக பார்க்குது, என் விஷயங்களை பார்க்குது. இதுவரை தான் எனக்கு ப்ரையாரிட்டி. என்னை குடும்பத்தை பார்க்குறேன் நல்ல விஷயம். நான் சிலவங்க சொல்கிற பதில் தொலைல எனக்கு டைம் இல்லை. அப்போ தான் ரெண்டு பிஸ்னஸ் நீ கடை நீங்களே நடத்துகிறேன். நான் தொலை வந்த கடை நீங்களே பார்க்குறேன். நீங்களே என் குடும்பத்தை தின்ன கொடுக்குறேன். நீங்களே பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க. இப்போ பைத்தியம் உங்களுக்கு கதைக்கு வாட குறை கதைக்கு வாட இல்லை. அவன் சொன்னா மாப்பிள்ளை வந்தது ஜமாத் போகணுமெண்டு கேட்கும். அவள் மாப்பிள்ளை சொல்லிக்கு கடையை யார் பார்க்குறேன்னு சொல்லி கேட்டியா. அப்போ அதுப்புறம் நீ போய்த்தில்ல 40 நாள் ஜமாத் கூப்பிடும். அந்த ஜமாத் பேய்த்திட்டான் 2 நாளையில் எப்படி மனுஷன் மவுத்தான். அப்போ இதை பார்க்க போனவங்கள்ட்ட அவன் சொல்லிக்கல்ல என்ன மாப்பிள்ளைய ஜமாத்தில் சரி எனக்கு அனுப்பி வைக்கிச்சுன்னு சொல்லியா. பொத்தருமே இல்லை. அது நாங்கள் நினைக்கிறதான் அவங்க இல்லாட்டி எங்களையும் நடக்கிறல்லே. இது வந்து முஸ்லீம்களுக்கு இல்லை, இது ஆயத்துக்கள் காஃபிர்களுக்கு தான் வருது. ஆனால் இன்றைக்கு வந்து சில முஸ்லீம்கள் பேசுகிற பேச்சையும் இதே மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு என்ன தொலை சொன்னால் என்னத்துக்கு தொழுகிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. என்ன அப்போ என்ன விஷயங்கள் நீங்களாக வந்து பார்க்குறேன், நீங்களாக சம்பரித்தாரு அப்படி கேட்குறாங்க. இன்னந்தும் ஃபீல் எல்லாலையும் கபீர். நீங்கள்லாம் வந்து பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்கப்பா. அவங்களுக்கு பைத்தியம் சும்மா குருவானும் ஹதீஸும் வேறு வேலை இல்லை அவங்களுக்கு. எவ்வளோ வேலைக்கு செய்கிறதுக்கு நீங்கள்லாம் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க. நான் இப்போ முஸ்லீம்கள் இல்லாத ஆக்கள் என்ன சொல்கிறேன்டா, இதில் நாங்கள்லாம் மண்ணோட மண்ணாக பேத்துடுவோம். நாங்கள்லாம் மண்ணோட மவுத்தை நாங்களாம் எழுப்ப மாட்டோம். சிலவங்க சொல்கிறேன் நாங்கள்லாம் கரப்பத்தனை பிறப்போம், இல்லை ஆடு மாடாக பிறப்போம். நாங்களாம் இந்த கபூரெல்லாம் எங்களுக்கு இல்லை, கியாமந்தாலாம் எங்களுக்கு இல்லை. நீங்கள்லாம் பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க. இந்த குருவான் எல்லாம் வந்து இதெல்லாம் நல்லா பாதுகாக்கணும். போய் இது வந்து அல்லா இறக்கிறது இல்லை, இது வந்து மனசு செய்யுது. போய் இவங்களுக்கு தான் இது தாண்ட நல்லா சுபானதை பாதுகாக்கணும். இன்னந்தும் இல்லாஃபி லலாலின் கபீர். கபீர் மிகப்பெரிய கபீர்னா மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீங்க. சரி இன்னொருத்தருக்க பார்ப்போமா. லலாலண்டா வழிகேடு. லலாலண்டா வழிகேடு. நாங்கள் சூரஃபாதே லாலின் வாரே வழிகேட்டில் போனாக்க. ஸோ கபீர் என்ற எண்ணெய் மிகப்பெரிய கபீர், லலாலண்டா வழிகேடு மிகப்பெரிய வழிகேட்டில் அந்தும் நீங்கள் எல்லாரும் மிகப்பெரிய வழிகேட்டில் தவிர வேற எதுலேயுமே இல்லை. தவிர வேற எதுலேயுமே இல்லைன்றது இன்னும் இல்லாவாலையும் வருது. அது ஒன்றுக்கு தான் எடுக்கணும், அது தனித்தனியாக எடுக்கலாம். இன்னும் இல்லைண்டா நீங்கள் எல்லாரும் பெரிய வழிகேட்டில் தவிர வேற எதுலேயுமே இல்லை. இல்லை இல்லை தவிர இப்போ நான் சொல்கிறேன் ஒத்தருக்கு சொல்லேரு நீ ஒரு கல்லன்னு சொல்லேரு. நீ கல்லனை தவிர வேறு எதுலே வேறு ரெண்டும் இல்லை. அப்படின்டா நீ கல்லை மட்டும்தான், அந்த உறுதியாக சொல்கிறேன். நீ கல்லனை தவிர வேறு ஒன்றும் இல்லை, நீ ஒரு பெரிய கல்லன் உண்டு. அப்படி தான் இது நபிமார்களுக்கு இல்லாட்டி அதை எச்சரிக்கை சொன்ன வந்தவங்களும் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய வழிகேட்டில் தவிர வேறு எதுலேயும் இல்லை. நீங்கள் முழுக்க அப்படின்டா நீங்கள் முழுக்க வழிகேட்டில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொரு செகண்டும் வழிகேட்டில் இருக்கிறீங்க. யாருக்கு சொல்கிறாங்க? நசீருக்கு. எப்படி இருக்கும் சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் அல்லாஹ் பற்றி சொல்ல வந்தால் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வழிகேட்டில் இருக்கிறீங்க. நல்லா பாதுகாப்பு.
அப்படியாக்களுக்கு தான் இந்த தண்டனை. சுபானல்லா. அல்லாஹ் சுப்ஹானஹு ஷுக்ர் செய்யணும். இந்த குர்ஆனை படிக்கக்கூடிய பாக்கியம் தாரது ரப்பு தான். ஒருத்தருக்கு ரப்பு கொடுக்க இன்றைக்கு நேற்று தான் படித்தேன். ஒருத்தருக்கு ரப்பு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை என்னென்றா துன்யாவில் ஆகப்பெரிய தண்டனை. நாங்கள் நினைக்கிறேன் என்ன நிறைய சல்லி கிடைச்சா அல்லாஹ்வோட இறக்கம், அப்படி இல்லாட்டி அவருக்கு நிறைய துன்யாவில் ஒன்றுமே இல்லாட்டி அவரோட கோபம், அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு துன்யாவில் கிடைக்கிற ஆகப்பெரிய தண்டனை துன்யா கிடைக்கிறது இல்லையா, ஆகப்பெரிய தண்டனை நேர் வழியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்துடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தொலை கிடைக்காது, அவங்களுக்கு குர்ஆன் பார்க்க கிடைக்காது, குர்ஆன் அர்த்தம் பார்க்க கிடைக்காது, தீண்ட விஷயம் முசாக்கரா பண்ண கிடைக்காது. இதுதான் ஒரு மனுஷனுக்கு துன்யாவில் கிடைக்கிற ஆகப்பெரிய தண்டனை. ஒரு மனுஷனுக்கு துன்யாவில் கிடைக்கிற ஆகப்பெரிய நியமத் நேரான வழி. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யாழைன நேரம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய கிஃப்ட். அப்போ ஆகப்பெரிய தண்டனை என்ன, அதை கிஃப்டாக எல்லாம் எடுக்கிறது. அது ஏன் தெரியுமா எடுக்கிறான், அவன் அதை கணக்கு எடுக்காத சக்தி, அவன் அதை கணக்கு எடுக்காது. குர்ஆனிக்குது, அது கொஞ்சம் பார்ப்போமே, அதை விளங்குவோமே, அதை கணக்கு எடுக்கிறேன். அதான் சொல்லுது, இதை பள்ளிக்கு தொலை கூப்பிட்டுறாங்க, கணக்கு எடுக்கிறது. இப்படி கணக்கு எடுக்காமல் ஈந்துமா ஒரு பாயிண்ட் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு என்னைய தேவையில்லையா, எனக்கும் உன்னைய தேவையில்லை. ரப்பு அவன் பெருமைக்குள்ளவன், அவன் சரியான பெருமை. ரப்புக்கு மட்டும்தான் பெருமை சொந்தம். நாங்கள் ரப்பை கணக்கெடுக்காட்டி ரப்பு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ரப்பு என்னை படித்தான், நான் என்ன எஜமான கணக்கெடுக்காட்டி நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்? எஜமான் அவன் இறக்கம் சுட்டி தான் எங்களை பச்சு கொண்டிருக்கிறான். மாஷா, அவன் இறக்கம் சுட்டி தான் நான் மூச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். குர்ஆனை விளங்கணும், எத்தி வைக்கணும். மனுஷர் மிச்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மனுஷர் மிச்சம் பாவம் செய்யுமா தெரியாதனத்தால், இவங்களுக்கு தெரிஞ்சேன்டா எங்களை விட நல்ல நன்மை செய்வோம். அப்போ இதை எத்தி வைக்கிறது தான் எங்களோட பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ் 10வது ஆயத்தா நாங்கள் எத்தனாவது ஆயத்து போகுமா? 9 10வது ஆயத். மாஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் உரமாக போகுது. மாஷா அல்லாஹ். வக்காலு இப்போ பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ இறக்கம் எங்களோட. இது காலுன்னு எத்தனை தடவை வருது இப்போ சொல்லுங்க பார்க்க. நீங்கள் சொல்கிறீங்களா பார்ப்போம். காலு ஹும் காலு. காலாண்ட என்ன அர்த்தம்? சொன்னாங்க. யார் சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க. இன்னும் அவங்க சொல்கிறது இன்னும் நிப்பாட்டி இல்லை, இன்னும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அவளுக்கு நிப்பாட்டிக்கொள்ள அவங்க செஞ்ச மோட வேலை யோசித்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க. காலு அவங்க சொன்னாங்க. சரி, லவ் குன்னா நஸ்மவு. ஓகே, இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். நஸ்மவு என்றது நினைவுக்குதா? நஸ்மவு சமியா என்றது இல்லை, கேட்குறது. மாஷா அல்லாஹ். கண்டீங்களா? இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வருது. அப்போ நஸ்மவு என்னது? யாரு கேட்டேன்? அவங்களா? இல்லை, அவர்கள். நஸ்மவு என்ன? ஹும்மா. ஓகே, இப்போ முதல்ல கண்டுபிடிக்கணும், இந்த இறந்த காலமா நிகழ்காலமா? என்ன காலம் இது? உம்மா இறந்த காலமா நிகழ்காலமான்னு பார்க்குறேன். முதலாவது எழுத்தால நாங்கள் படித்தோம். எத்தனை? 4 எழுத்து. அந்தும் அந்தியனா இதை 4 ஸ்டார்ட் ஆகினா நாங்கள் படித்தோம். இது நிகழ்காலம் என்று. இப்போ எதில் ஸ்டார்ட் ஆகிக்குது? இது நூன்ல. எந்த நேரமும் இல்லை, மிச்ச நேரம். அப்போ இது நூன்ல ஸ்டார்ட் ஆகிக்குது, ஊல முடியுது. அப்போ இது என்ன மாதிரி? என் சுருச்சாட் தானே நிகழ்காலம். இது என் சுருச்சாட்டில் இது என்ன மாதிரி? அந்த சாட்டை சொல்லுங்க பார்க்க, நினைவுக்கன்னு பார்ப்போம். ينصر هو ينصر هما ينصران هم ينصرون أنت تنصر هما تنصران هن تنصرن هن ينصرن أنت تنصر أنتما تنصران أنتم تنصرون أنت تنصري أنت تنصرين أنتما تنصران أنتن تنصرن أنا أنصر نحن ننصر. அப்போ இது என்ன? நஹுனு நன்சுரு நாங்கள். அப்போ நஹுனு நஸ்மவு. கண்டிங்களா? முழு சாட்டே சொல்லி தான் உங்களுக்கு நினைவாது. அது நூலில் ஸ்டார்ட் ஆகிறேன்டா நஹுனு வந்துடும். நஹுனு நஸ்மவு. அப்போ நாங்கள். நீங்கள் இன்னும் மட்டும் சொன்னீங்க தானே அந்த எனது? இப்போ நாங்கள் ஹுவ நசரண்டா நாங்கள் அறியப்பாடு. அதுவே அது நூ ஈயனு ஊயினு. அது ஊ இல்லைம்மா, இது ஊ இல்லை, இது ஆதா வந்துக்குது. இது ரெண்டுமே இது ஆதான் வந்துக்குது. அது யன்சுரு யுன்சரேண்டு வரும். அது இப்போ நான் அதை குழப்பிக்கொள்ளவான சரியா? அது ஓ நாங்கள் நகுனு நஸ்மோ எந்த நேரம் அது வராது. அப்போ நாங்கள் கேட்டோம், நாங்கள் கேட்குறோம். இதை குன்னா வந்தால், குன்னா நஸ்மோ வந்தால் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
நாங்கள் கேட்டுக்கொண்டு ஈக்கிறோம். லவ் வந்தால் இந்த லவ் என்றது ஒரு கவலையான விஷயம். அப்படின்னா ஒரு அதுக்கு என்ன சொல்ல ரிக்ரெட்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் செய்ய கிடைக்காததால் வருத்தப்படுறேன், அந்த வருத்தத்துடைய வார்த்தை தான் லவ். இப்போ நான் வந்து படிச்சிருந்தால் எக்ஸாம் பாஸ் ஆகிப்பேன், அதை படிச்சிருந்தால் அதை கவலையாக சொல்கிறேன், அதை ரிக்ரெட்டுடைய வார்த்தை. ரிக்ரெட்டுக்கு என்ன சொல்கிறேன் தமிழில்? மன வருத்தம் இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறேன்? ஒருத்தர் ஒரு விஷயம் செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும் கவலையாக சொல்கிறேன். அவர் வருத்தப்படுறாரு, வருத்தப்பட்டுகளே. அப்போ லவ் என்றால் அந்த வருத்தத்துக்குரிய வார்த்தை. நான் படிச்சிருந்தால் எக்ஸாம் பாஸ் ஆகிப்பேன். அப்போ நாங்கள் கேட்டிருந்தால் குன்னா என்றா திரும்ப திரும்ப கேட்குறேன், அதை கண்டினியூஸ் என்ற அர்த்தம். குன்னா நஸ்மவு. இப்போ நஸ்மவு என்றால் நான் கேட்குறேன். குன்னா நஸ்மவுன்னா நான் கேட்டுக்கொண்டிருந்தா, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். லவ் வந்தால் நான் கேட்டுக்கொண்டிருந்தால், நான் அதை கொஞ்சம் கேட்டிருந்தால், நான் செவி ஏற்பவர்களாக. செவி என்றால் இது கேட்குறது தான் செவி என்ற அசலை போட்டிக்கிறாரு. கேட்பவர்களாக. நஸ்மவு என்றா நான் கேட்கிறேன். குன்னா நஸ்மவு என்றா நான் கேட்பவர்களாக இருக்கிறேன் அந்த அர்த்தம். நான் கேட்கிறவராக இருக்கிறேன், அந்த கேட்கிறவராக இருக்கிறேன்னு அர்த்தம் குன்னால வருது. லவ்ல நான் கேட்பவர்களாக இருந்திருந்தால் அந்த கவலை வெளியே வருது. நாங்கள் கேட்டவர்களாக இருந்திருந்தால் நாங்கள் அவங்க சொல்ல கொஞ்சம் கேட்டிருந்தா அவங்க கண்ணியில் ஒரு நரகவாசி என்ன கவலைப்படுறேன்டா, நல்ல விஷயங்கள் கேட்கலன்னு தான் கவலை. நல்ல விஷயங்கள் செய்கிறது புடைக்கி நீங்கள் கேட்டால் தான் செய்வீங்க. இவங்க என்ன இவங்க பயம் கேட்கவே இல்லாதாங்க. இன்றைக்கி எங்களோட பிரச்சனை அதுதான் நான் சொன்னேன். எங்களோட பிரச்சனை நல்ல விஷயம் செய்கிறத விட நல்ல விஷயம் நாங்கள் கேட்குறதில்ல. நல்ல விஷயம் நாங்கள் ஒத்தட்ட குறை கேட்குறது எவ்வளோ பெரிய பாவம், குறை பேசுகிறது எவ்வளோ பெரிய பாவம்னு நாங்கள் கேட்டிருந்தா தான் அது எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் கேட்கவே இல்லை. அதை பற்றி எங்களுக்கு தெரியாட்டி எப்படி அது வாழ்க்கையில் வரும்? நாங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்டிருந்தா இல்லைச்சா? அவங்க சொல்லுவாங்க, காலு நாங்கள் கேட்டிருந்தால் அப்படி இல்லாட்டி அவ்வண்டா அப்படி இல்லாட்டி அல்லது அவ்வண்டா அல்லது நவ் கிலு வேண்டா அக்கலை என்று சொல்கிறேன். நான் சொன்னேன் மூளைக்கிறாக்கள் என்று. நாங்கள் யோசிச்சிருந்தா சிந்திச்சிருந்தா நவ் கிலு. அவங்க சொல்கிறது நாங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தா, அவங்க சொல்கிறது நாங்கள் சிந்திச்சிருந்தா, இந்த தபாரக்கல்ல சூறா மாஞ்சி படித்தேன், இதை கொஞ்சம் நான் யோசிச்சிருந்தா, இதில் என்ன இது நரகத்தை பற்றி இது நான் கொஞ்சம் யோசிச்சிருந்தா, நான் செஞ்சிருந்தா, இதை கொஞ்சம் நான் படிச்சிருந்தா இல்லைச்சா? அப்போ நாங்கள் கேட்டிருந்தா நஸ்மவும் நாங்கள் சிந்திச்சிருந்தா. மா குன்னா ஃபி அஸ்ஸாபி சைர். குன்னா இருக்கிறேன் அர்த்தம். நாங்கள் இருக்கிறோம். குன்னா மா என்றா நாங்கள் இருக்க மாட்டோம். என்னதாக நாங்கள் இருக்க மாட்டோம்? ஃபி அஸ்ஸாபி சைர். அஸ்ஸாபியும் சைரும் முதாஃபிலே பாருங்கள். அல்லில்லை பாரம் இல்லை, இது ஜர்ராவிக்குது. இது சைரண்டா நரகம் என்ன எடுங்களே, கொழுந்து இருக்கக்கூடிய நரகம் என்று. நரகத்துடைய வாசிகளாக இல்லாட்டி நரகவாசிகளாக என்று எடுக்கலும். மீனா இது அதார்த்தத்தை கொடுக்கலும். நரகவாசிகளில் அப்படி எடுக்கலும். நரகவாசிகளில் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். என்ன செஞ்சிருந்தா? நாங்கள் கொஞ்சம் கேட்டிருந்தா, இல்லாட்டி அதை பற்றி கேட்டு அதை பற்றி யோசிச்சிருந்தா. நாங்கள் அதை கொஞ்சம் யோசித்து அதை கேட்டு அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருந்தா இன்றைக்கு நாங்கள் நரகவாசிகள் இருக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு எங்களுக்கு சொல்லித்தாரான், உனக்கு நரகத்துக்கு போகாம இருக்கணுமா, நீ என்ன செய்யணும்? குர்ஆனை படி, கேளு, அர்த்தத்தை விளங்கு, அதை வாழ்க்கையில் போனா நீ நரகம் போக மாட்டேன். பெரிய கஷ்டம் இல்லை. குர்ஆனை விளங்கி அதை படி அமல் செஞ்சால் அல்லாஹ் சுப்ஹானஹு நரகத்தில் பாரு. இது சூறா முழுக்கே போதுமே, இது மிச்சம் தேவையில்லை, முழுக்கே போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு இன்டிரெக்டாக எங்களுக்கு சொல்கிறான், அடியானே நீ குர்ஆனை சரியாக படி, இந்த நல்ல விஷயங்களை கேளு, அதை வாழ்க்கையில் எடு, அதை பற்றி யோசி, இது உனக்கு நடக்காது. அதான் அவங்க சொல்கிறாங்க. யார்கிட்ட வாயால் அல்லாஹ் சுப்ஹானஹு இதை சொல்ல வைக்கிறான்? நரகவாசிகள். ஒரு
ஒரு கள்ளன் வந்து ஒரு களவு செஞ்சு அவன் அடிபட்டு ஜெயிலுக்கு கொள்ள அவன்கிட்ட போய்ட்டு அட்வைஸ் கேட்டால் அவன் தான் சரியான அட்வைஸ் தருவான். அவன் சொல்லுவான் இதெல்லாம் செய்ய வேணாம்ப்பா, என் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி இருக்குது. அது மாதிரி தான் நரகவாசிகள் எங்களுக்கு அட்வைஸ் தராங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாசிகள் என்ன பேசுகிறாங்கன்னு குர்ஆனில் சொல்லி எங்களுக்கு படிக்க வைக்கிற, எங்களுக்கு படிப்பு தாரான். அடே நல்ல விஷயங்களை கேளு, அதை பற்றி யோசி, அப்புறம் அப்போ யோசிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட வாழ்க்கையில் வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க. ரைட், ஓகே. கடைசி இதாயத்தோடு முடிப்போமா? இன்னொரு ஆயத்தோட 11வது நான் நினைக்கிறேன். எத்தனை அது இதை செக்ஷன் 16வது ஒன்று நினைக்கிறேன் சார். இதோட முடிப்போம், இது கடைசி. கொஞ்சம் கொஞ்சம் படித்தா தான் கொஞ்சம் இல்லை இது 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 என்னம்மா இந்த ஆயத்தோட தான் இந்த பாட் முடியுது. இந்த ஆயத்தோட தான் இந்த பாட் முடியுது. அடுத்த ஆயத்து வந்து யக்ஷவுன அல்லாஹ் பயந்தாக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் சொல்கிறார். இந்த தபாரகல் சூரா முழுக்க நரகத்தை பற்றி இப்போ பயங்கர இதில் தான் போகுது. ஆனால் ஒரு ஆயத்து மட்டும் அல்லாஹ் பயந்தவங்களை பற்றி மீக்குது. ஆனால் அதுக்கு முந்தி கடைசி ஆயத்து இது நரகவாசிகளுடைய கடைசியாக இந்த சப்ஜெக்டில் கடைசிக்கு வர ஆயத்தை இது என்ன வருது? ஃபவுதரஃபு பிதம்பி, இதோட முடிச்சுக்கணும். ஃபவுதரஃபு பிதம்பியும் ஃபசூக்கல் யஸ்ஸாபிஸை. ஃபவுதரஃபு பிதம்பியும் ஃபசூக்கல் யஸ்ஸாபிஸை. ஃபா அது ஃபா என்ன இன வந்து அது சுட்டியும் என்று எடுக்கலும், அப்பொழுது என்று எடுக்கலும். அப்பொழுது இதை சொல்லிட்டாங்க. இத்தரஃபு இப்போ எனக்கு சொல்லுங்கள், இது இஹ்தரஃபூல இதை செயலை செய்கிற யார்? இஹ்தரஃபு எங்கே பார்க்கணும்? நீங்கள் முடிகிற விடத்தை பார்க்கணும். ஊவண்டா அவர்கள். இது வந்து இது ஊவை கண்டாவே நீங்கள் நினச்சிக்கோங்க இது அவர்கள் என்று. ஹூம் நசரு மாதிரி தான் இது. இது மறக்கவான். இது ஊவை கண்டாவே நினைச்சுக்கோங்க. இது தரஃபு ஏன்னா இதில் வந்து அந்த இதாலிஃப் வந்து இல்லை, அந்தின்னு வந்து இல்லை. அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ். அடுத்து இதை ஃபியல்னு சொல்லி மீக்குது. இது தரஃபு அரஃபான்னு சொல்கிறேன். அவங்க அறிஞ்சு கொள்வாங்க, அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க. என்னத்தை அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க? பிசம் பிஹிம். எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை. பி என்றது உண்டு, ஜம்பி என்றது உண்டு, ஹிம் என்றது உண்டு. ஜம்ப் என்று சொல்கிறது வந்து பாவம். ஜம் என்றா பாவம். ஜம் பிஹிம் என்றா அவங்க அறிஞ்சு கொள்வாங்க, அவங்க தெரிஞ்சு கொள்வாங்க, அவர்கள் தெரிஞ்சு கொள்வார்கள், அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. என்னத்தை அறிஞ்சு கொள்வாங்க? பிசம் பிஹிம். ஹிம் என்றா அவர்கள், ஜம்பி என்றது பாவம். அப்போ இது ரெண்டும் இடையில முதாஃபில் அல் வந்து இல்லை, பாரம் இல்லை. அப்போ என்னது? அவர்களுடைய பாவம். அவர்களுடைய பாவம். இது பி என்றா பாவத்தை. அவர்களுடைய பாவத்தை அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர்கள் அறிந்து கொள்வாங்க. அப்படி என்ன அர்த்தம் என்றா அவங்க செஞ்சது மோட வேலைன்னு அப்போ தான் விளங்கும், அவங்களுக்கு விளங்க வரும். அப்படி என்ன பேசிக்காக அப்படி என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்து ஒரு பாவத்தை அவர் அறிஞ்சு கொள்கிறாரு, அவர் விளங்கி கொள்கிறாருன்றா அது என்ன அர்த்தம்? அவர் என்ன கேட்குறாரு அல்லாஹ் கிட்ட? நீங்கள் ஒருத்தர் வந்து ஒருத்தர் செஞ்ச அல்ல இது பாவத்தில் நான் செஞ்சுட்டேன் அல்ல மன்னிப்பு கேட்குறாரு. அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? மன்னிப்பு கேட்குறாங்க. துன்யாவில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிர்க்கை தவிர வேண்டிய பாவத்தை மன்னிக்கிறார். இறக்கமுள்ள ரப். என்ன கண்டிஷன்? நீங்கள் திருப்பம் செய்ய மாட்டேன்ற மன்னிப்பு கேட்கணும். அதுதான் ஒரே கண்டிஷன். திருப்ப செய்ய மாட்டேன்னு அந்த பாவத்தை பற்றி வருந்தணும். இதை ரெண்டு இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான இறக்கம். துன்யாவில் நீங்கள் கொஞ்சம் யாரெல்லாம் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டால் யாரெல்லாம் என்னை மன்னிச்சுட்டு யாரெல்லாம் திருப்ப செய்ய மாட்டேன்னு ஜெனுவினாக கேட்டால் ரப்பு இறக்கமுள்ள ரப்பு மன்னிப்பான். ஆனால் இது எங்கே நடக்குது? இது துன்யாவில் நடக்குது. இது நரகத்தில் புலக்கொலை தான் இவங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம் வந்திக்குது. இப்போ ரப்பு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஃபசூக்கன் என்று சொல்கிறது வந்து இனி அசரத் போட்டிக்கிறாரு கேடு தான் என்று. சரியா? ஃபசூக்கன் என்றது கேடு தான். இது என்ன என்றாவும்மா? இந்த அர்த்தம் எப்படி தெரியுமா? ஃபசூக்கன் என்றால் தூரத்துக்கு கொண்டு போங்க, தூரமாக்கிடுங்க, கிட்டே கொண்டாடுவாங்க. அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் ராஜா வந்து ஒருத்தருக்கு சொல்கிறாரு மரண தண்டனை கொடுக்குறாருன்னு வைங்களேன். அப்போ அவர் வந்து கெஞ்சிறாரு, வானே மன்னிச்சுட்டுங்க, நான் மரம் செய்ய மாட்டேன்னு கெஞ்சிறாரு. என்ன அவர் சாவ போகிறாரு. அப்போ ராஜா என்ன சொல்லுவார்? என்னை கிட்டே வைக்காத, எடுத்துக்கொண்டு போ, விரட்டி விட்டுரு. அதை விரட்டுறதே இதை ஃபசூக். கண்ணுக்கு காட்டே மாதிரி. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களோட பேசுகிறா இல்லை,
இது அர்த்தம் என்ன வருதுண்டா இவங்கள தூரமாக்குங்க என்ற அர்த்தம். இவங்கள தூரத்துக்கு நரகத்தில் மூணு தூரத்தில் போட்டுங்க. அவனு அதை ராஜா அதை மனுஷனை பற்றி அப்புறம் யோசிப்பானா வாழ்க்கையில் முடிஞ்சு அவர்கிட்ட கதை முடியும். ராஜாக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை. அது மாதிரி ரப்பு அவங்கள முடிஞ்ச அவனோட சம்மந்தமே இல்லை. துன்யாவில் ரப்புக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ இறக்கம் மன்னிக்க பார்த்து கொண்டு இருக்கிறான். அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மனுஷன் மன்னிப்பு கேட்பேன். கியாமத் நாள் எவ்வளோ கதறி கருதி இருந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு இல்லை. அது சொல்லி இந்த சான்ஸ் விடக்கூடாது. நான் இப்போ ஈக்கிற ப்ரெசன்ட் டைமை விடக்கூடாது. இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதக்குள்ள அதுதானே நல்லா தெரிஞ்சு சரி தெரியாமல் சரி மன்னிப்பு இந்த பாவம் செஞ்சாலும் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு நான் திரும்ப செய்ய மாட்டேன். இதை ஆயத்துக்குள்ள ஓதக்குள்ள அது வந்து கொண்டே இருக்கணும். அப்படி என்ன இந்த கூட்டங்கள் செஞ்ச தப்பு தான் இது. மன்னிப்பு கேட்குறாங்க கியாமத் நாள். ஃபசூக்கன் கண்ணுக்கும் காட்டவன ஃபசூக்கன் கேடு தான் அவனுக்கு கேடு தான். அவன் என்று ஒருத்தர் ஈக்கிறேன்னு கூட தெரியும். அவனை மனுஷனாவே கணக்கெடுக்கலை பேசிக்கா அந்த நரகவாசிக்கிறான். ஃபவுத்தரஃபு பிதம்பீன் ஃபசூக்கன். நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை கேமனால பார்க்கவே மாட்டான். ஏண்டா இவங்க இப்போ ராஜா ஒன்றுக்கு சரி இந்த முன்னுக்கு வருவாங்களே அதை தண்டனை கொடுக்கறதுக்கு இவங்களை வந்து பார்க்கவே மாட்டான். எவ்வளோ பெரிய நஷ்டம் என்று பாருங்கள். சொர்க்கம் நரகம் போடுறது விடுங்களேம்மா. எங்கட படைச்ச ரப்பு என்னைய படைச்ச ரப்பை பார்க்க கிடைக்காததை விட ஒரு நஷ்டம் மீக்குதான். ஒரு மனுஷன் ஒரு தாயை பார்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான். பெத்த தாயை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசை. ஆனால் ஒரு என்ன படித்த ரப்பை பார்க்காம நான் நரகத்துக்கு போகிறேனே, என் வாழ்க்கை நரகத்தில் போகுது. இந்த ரப்பை என்னை படைச்ச ஒத்த நீந்தான் என்னை படைச்சான், அவன் எனக்கு பார்க்க கிடைக்கிறதில்லைன்னு எனக்கு ஏண்டா ஒருத்தர் வந்து சொர்க்கம் போகிறதும் வேலையில் என் ரப்பை பார்க்காம எல்லாம் பார்க்க கிடைக்குது இல்லையம்மா. என்னை படைச்சவனே என்னை பார்க்க கிடைக்குது இல்லை வேணே இவங்களுக்கு ஆயிட்டா இவங்களுக்கு அதை பார்க்க கூட கிடைக்காது. எல்லாம் அவங்கள பார்க்க கூட கிடைக்காது. ரப்ப பசுக்க தூரத்தில் போட்டு எட்டு கிட்ட வரக்கூடாது. இவன் கேட்டு வேணும். ஃபல் தரஃபு என்னை அவங்க அறிஞ்சு கொள்வாங்க பிசம்பிஹிம் இல்லாடி அசத் போட்டிக்கிறாரு பாவங்களை ஒப்புக்கொண்டார்கள் என்று அது அர்த்தம் தான். அவங்க அறிஞ்சு கொள்வாங்க அவங்களுடைய பாவங்களை. ஃபசூக்கன் கேடு தான் இல்லாட்டி அவங்கள தூரமாக்குங்க, விரட்டி விடுங்க, தூரமாகுங்க. இல்லையா அசாபி சைடு பெத்தினோ திறக்க வந்துட்டு நரகம் சைரன்றது நரகம் என்ன இது வந்து கொழுந்து இருக்கக்கூடிய நரகம் நரகவாசிகளை அசாபெண்டா வாசிகள் நரகவாசிகளை ஃபசூக்கன் தூரமாக்குங்க. அவங்க அறிஞ்சு கொள்வாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு இது நடந்து அவங்களோட பாரு அறிஞ்சு கொள்வாங்க. ஃபசூக்கல் அசாபி சைர் நரகவாசிகளுக்கு கேடுத்தான். எனவே நரகவாசிகளுக்கு கேடுத்தான். இந்த கேடுத்தான் எனது லேசிக்கு அப்படி எடுத்துக்கொள்ளல. ஆனால் அதான் நான் வந்து அஸ்ரத் வந்து எப்படி ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாருண்டா அது எங்களுக்கு அதை லேசாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஆனால் அதை அர்த்தம் பார்க்குறோம்னா நீங்கள் அந்த அந்த வாயில தான் சொல்லலும் நாங்கள் அதை யோசிச்சுக்கொள்ளணும். இது சினாரியோ என்ன நடக்குதா என்ன அது சிச்சுவேஷன் நரகம் என்று. இதோட நரகத்தை பற்றி இதாயத்தோடு நான் நினைக்கிறேன் நரகத்தை பற்றி முடியுது. அடுத்து வந்து கொஞ்சம் சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆயத்தையோ 2 ஆயத்தையோ சொல்கிறாங்க. ஒரு ஆயத்தை இதாயத்து மட்டும்தான் சொர்க்கவாசிகளை பற்றி சுப்ஹானல்லாஹ். சரிதானம்மா, அதை நாளைக்கு பார்ப்போம். இன்னும் மட்டும் விளங்கிச்சா எல்லாம் ஓகேயா? இப்போ மரம் படிங்க, இந்த வீடியோ கேளுங்க. குர்ஆன் அது பெரிய குர்ஆன் ஒன்று எடுத்து அதில் பென்சிலால் ஒசக்க எழுதி கொண்டு இந்த குர்ஆன் தபாரக்கல்லதி எந்த நாளும் தபாரக்கல்லதி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாரக்கல்லதி சூறாவை வாசிக்காமல் படுக்க மாட்டாங்களாம். அப்போ எந்த நாள் இப்போ எங்களமா இல்லை நபி ஸல்லல்லாஹு இதெல்லாம் விலகுது எவ்வளோ கவலைப்பட்டிவாங்க உம்மத்தை பற்றி இதெல்லாம் கேட்க போகலாம். அலூராகும் உம்மத்து இப்படி ஆக போகுது என் உம்மத்து இப்படி நரகத்தில் போடாங்களேண்டு என்ன அது நசீருன்னு அவங்க தான் அதை எச்சரிக்கையாளர் அவங்க தான். அவங்க ஓதக்கொள்ள நான் தான் இது எச்சரிக்கையாளர். சுப்ஹானல்லாஹ் பிடிக்கும் அவங்களுக்கு. நாங்கள் ஓதுரே உண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுக்குள்ள அவங்களுக்கு பிடிக்கும். அவங்க எங்களமா இல்லையும் அவங்க உம்மத்திட்ட கவலையில் இருக்கிறாங்க. நாங்கள் சரி இப்போ நரகவாசிகள் இவன் இப்படி தான் ஆகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுந்து ஓதிப்பாங்க. ஓதாமல் படுக்க மாட்டாங்களாம். சுப்ஹானல்லாஹ். இப்போ நாங்களும் இதை ஓதக்கூட துவா செய்யணும். எல்லாருக்கும் எங்களுக்கும் துவா செய்யணும். எல்லாம் எங்களையும் பாதுகாக்கணும். பூரா உம்மத்தையும் இந்த நரகத்துலேருந்து இந்த பயங்கரமான நரகத்துலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். இந்த குர்ஆனை படித்து இது எங்களை வாழ்க்கையில் எடுத்து நடந்து இந்த முழு உம்மத்துக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் தரணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லம்.